வணக்கம். யார சொல்றாங்க? வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் உலக சாதனை தொடர் நிகழ்ச்சியில் இன்று காலை இப்பொழுது ஒரு கவியரங்கம் நடக்க இருக்கிறது. இதற்கு நமக்கெல்லாம் வழிகாட்டியாக நமக்கு இதனை நடத்தி கொடுக்கும் நமது ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழ் ஐயா அவர்களுக்கு வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். இந்த கவியரங்கத்திற்கு தலைமையேற்று நடத்த வந்திருக்கும் கவிஞர் தட்சிணாமூர்த்தி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இந்த கவியரங்கத்திற்கு பொறுப்பாளராக திருமதி தனலட்சுமி மனோகரன் அவர்களை வருக என்று வரவேற்கிறோம். இந்த கவியரங்கத்திற்கு தலைப்பாக தொலைந்து போன காலங்கள் என்ற தலைப்பு கொடுத்திருக்கிறது. இது அருமையான நல்ல தலைப்பு. நமது பழங்கால நினைவுகளை நினைவூட்டுகிற தலைப்பாக இருக்கிறது. இந்த கவியரங்கத்திற்கு வந்து இந்த நன்ற கவிதைகளை கொடுப்பதற்காக திருமதி ராஜேஸ்வரி அவர்கள், திருமதி தனலட்சுமி ஆறுமுகம் அவர்கள், திருமதி ராதிகா அவர்கள், திருமதி சத்யவதி குமார் அவர்கள், திருமதி பானுமதி அவர்கள் என்று பலரும் கூடியிருக்கிறார்கள். அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த கவியரங்கத்திற்கு தொலைக்காட்சி வடிவு கொடுத்து இந்த ஒளிவமைப்பிற்காக உறுதுணையாக இருக்கும் திருக்குறள் செல்வி சிவகாமி சுந்தரம் அவர்களையும் வருகவென வரவேற்கிறோம். இந்த கவியரங்கத்தை காணவிருக்கும் அத்தனை நல்லுணங்களுக்கும் எனது வரவேற்பை சொல்லி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு ஐயா, சிறப்பு சிறப்பான ஒரு வரவேற்பு அளித்திருக்கிறார். கவிஞர் தலைவர் சந்திரசேகரன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிகளை தொடக்க வரவேற்புரையாக மிக அற்புதமாக அனைவர் பெயரையும் சொல்லி சிறப்பித்து பேசியிருக்கிறார். அவருக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பில் நம்முடைய வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உலக சாதனை தொடர் சிறப்பு கவியரங்கத்திலே இன்றைக்கு கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த திருமதி கவிஞர் திலகம் திருமதி தனலட்சுமி மனோகரன் அவருடைய பொறுப்பிலே ஒரு கவியரங்கம் நிகழ இருக்கிறது. இக்கவியரங்கத்தினுடைய தலைமையாக நம்முடைய கவி இளவல் கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த இப்போது சென்னை கோவூரில் வசித்துக் கொண்டிருக்கிற கவிஞர் தட்சிணாமூர்த்தி அவர்கள் தலைமையை பொறுப்பேற்று நடத்தி தர இசைவளித்ததற்கு அவருக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்திலே ஒரு முக்கிய செய்தியாக ஒன்றை தெரிவிக்கிறேன். தொலைந்து போன காலங்கள் என்ற தலைப்பிலே கவியரங்கம் நடைபெறுகிற இந்த நேரத்திலே இந்த முக்கிய செய்தியை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். வருகிற ஜூலை மாதம் 7ஆம் தேதி சென்னையிலே சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒரு பெரும் விழாவை, திருக்குறளுக்கு ஒரு திருவிழாவை நடத்த இருக்கிறது. அந்த நிகழ்ச்சிக்கு அனைத்து இலக்கிய அன்பர்களும், இலக்கிய ஆர்வலர்களும், இலக்கிய படைப்பாளர்களும் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பிக்க வருகை கொண்டிருக்கின்ற வயதில் முதிர்ந்த கவிஞர் திருமதி ராஜேஸ்வரி குமாரசாமி அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். சென்னையைச் சேர்ந்த கவிஞர் பானுமதி அம்மா அவர்களையும், சேலத்தைச் சேர்ந்த கவிஞர் தனலட்சுமி ஆறுமுகம் அவர்களையும், திண்டுக்கல்லை சேர்ந்த கவிஞர்
இரா ராதிகா அவர்களையும், சென்னையைச் சேர்ந்த கவிஞர் இரா சந்திரசேகரன் அவர்களையும், திருப்பூரை சேர்ந்த கவிஞர் க சத்யவதி குமார் அவர்களையும் அன்போடு வருக வருகவென்று இருகரம் குப்பி வணங்கி வரவேற்கிறேன். பகுத்துண்டு பல்லுகிறோம் முதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை இறந்தும் உயிர்வார்கள் வேண்டின் பறந்து கிடக்க உலகேற்றியான் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சமநீதி பேசிய சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் ஐயன் திருவள்ளுவரை தொழுது எங்கள் வாழும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று முழங்கிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் செயலாளர் பாவேந்தர் அவர்களை வணங்கி அந்த இருவரையும் முன்னிலையாக வைத்து நடைபெறுகின்ற இந்த கவியரங்கத்திலே தம்பி பா தட்சிணாமூர்த்தி ஒரு தலைப்பை கொடுத்தார். முதலில் அவர் வழங்கிய தலைப்பு தொலைந்து போன 90களின் நினைவுகள் என்று தலைப்பு கொடுத்தார். தொலைந்து போன 90களின் நினைவு என்று தலைப்பு கொடுத்தார். பிறகு அதையே சற்று மாற்றி தொலைந்து போன காலங்கள் என்று தலைப்பிலே இன்றைக்கு இந்த கவியரங்கம் தொடங்கி நடைபெறுகிறது. ஒரு அற்புதமான தலைப்பு. வாழ்க்கையிலே நாம் தொலைத்தவைகள் ஏராளம். நாம் எல்லாம் நம்மிடம் இருக்கக்கூடிய வீட்டையும் மகிழுந்தையும் வீட்டிலே இருக்கக்கூடிய 15,000 20,000 30,000 மதிப்புள்ள பொருட்களையும் சில லட்சங்கள் மதிப்புள்ள நகைகளையும் பத்திரமாக வைத்துக் கொண்டிருப்பதாக நினைக்கிறோம். ஆனால் நாம் தொலைத்தவை மதிப்பில் அடங்காது. அதை நீங்கள் ஒரு கிராம் 6,850 ரூபாய் கொடுத்தாலும் வாங்க முடியாது. இந்த தொலைந்து போன அந்த நினைவுகளை, அந்த காலங்களை 6,850 ரூபாய் கொடுத்தாலும் ஒரு கிராம் வாங்கவே முடியாது. அதை இழந்து விட்டோம். அதையெல்லாம் நினைவு கூறுவதாக இந்த நிகழ்ச்சி நடைபெறும். நமக்கு அடுத்த தலைமுறை நாம் இப்போது பத்திரமாக வைத்திருப்பதை தொலைத்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த நிகழ்ச்சி நடைபெறும். நமக்கு வருகிற அடுத்த தலைமுறை அவர்களாவது தொலைத்து விடாமல் பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் நிகழ்ச்சி. வள்ளுவரும் இளங்கோ அடிகளும் கம்பனும் பாரதியாரும் பாரதிதாசனும் நிலைத்து நிற்கிறார்கள். காலங்கள் கடந்தாலும் நிலைத்து நிற்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய பண்பாட்டையும் தமிழர் வாழ்வியல் மாண்புகளையும் தொலைத்து விடவில்லை. அடிப்படையான ஒரு கருத்து என்ன கேட்டீங்கன்னா, அவங்க இதெல்லாம் அவர்கள் எல்லாம் தொலைக்கல. நீங்க வள்ளுவருடைய திருக்குறளிலே இருக்கக்கூடிய சாரம் சிறப்பதிகாரத்தில், வள்ளுவரிலும் சிறப்பதிகாரத்திலும் இருக்கக்கூடிய சாரம் கம்பனிலே, இவர்கள் மூன்றிலும் இருக்கக்கூடிய சாரம் பாரதியார். இந்த 4 பேரிடம் இருக்கக்கூடிய சாரம் பாவேந்தர். அதனால்தான் முதல் மகாகவியான திருவள்ளுவரையும் நிறைவாக நமக்கு முன்பு வாழ்ந்து சென்ற மகாகவியான பாவேந்தரையும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவும் தலைவராகவும் செயலாளராகவும் இந்த 5 மகாகவிகளுக்கு பிறகு 6வது மகாகவி யார் என்ற கேள்வி நம் முன்னிருக்கிறது. அந்த மகாகவியாக உங்களில் யாராவது உருவாகலாம், அல்லது ஏற்கனவே ஒருவன் ஒரு பெண் உருவாகி அந்த உருவாகி கொண்டிருக்கிற அந்த மகாகவிக்கும் நம்முடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியின் தலைமை பொறுப்பேற்றிருக்கிற கவி இளவல் தம்பி பா தட்சிணாமூர்த்தி அவர்களை தலைமை பொறுப்புக்கு அன்போடு அழைக்கும். அதற்கு முன்பாக ஒரு சிறு கருத்து. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நிகழ்ச்சிகள் நடைபெறுகிற போதெல்லாம் தட்சிணாமூர்த்தியினுடைய உதவி இல்லாமல் நாங்கள் நடத்துவோம்.
அவர்தான் எனக்கு முற்று முழுவதுமாக உதவி செய்தார். அதை மறக்கவே முடியாது. கவிதை அதெல்லாம் அப்புறம். முதல்ல இந்த இலக்கிய தொண்டு ஆற்றுவதற்கு தன்னை முழுமையாக உட்படுத்தி ஒரு முறை தன்னுடைய 2 மகன்கள் இருக்கிறார்கள், விட்டு விட்டு வர முடியாது என்பதற்காக அவர்களையும் அழைத்துக் கொண்ட நிகழ்ச்சிக்கு வந்தார். குளிர்ச்சியல் நிகழ்ச்சி. அது எவ்வளவு சிரமம்னு பாக்கணும். என்னை கூப்பிட்டு வரதுக்கு எவ்வளவு சிரமம்னு பாக்கணும். பசங்களை பார்த்துக்கிறது ஒரு ஆள் வேணும். இவர் வந்து நிகழ்ச்சி பணிகளை பார்த்துட்டு இருப்பான்றதுக்காக வேற வழி இல்லாம மாமியாரே கூட கூப்பிட்டு வந்தாரு. ஏன்னா அன்றைக்கு அவங்க மனைவிக்கு பணி போட்டு, அவங்க வந்து காவல்துறையில பணியாற்றாங்க. அவங்களுக்கு பணி அந்த நேரத்துல கூட்டம்ன்றதுனால வேண்டி அவர் வந்து இந்த மாதிரி பிள்ளைகள் மாமியார் எல்லோரையும் நிகழ்ச்சி கலைத்து வந்து பிள்ளைகளை பார்த்து கொள்ள மாமியாரை விட்டு நிகழ்ச்சியில அந்த அளவுக்கு உணர்வுபூர்வமாக சங்கத்தமிழக்கிய பூங்காவில் செயல்பட்டு கவி இளவல் தம்பி பா தட்சிணாமூர்த்தி அவர்கள் தலைமையில ஒரு கவியரங்கம். வாருங்கள், உங்கள் கவியரங்க தலைமை உரையையும் உங்கள் தலைமை கவிதையையும் பாருங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் ஐயன் திருவள்ளுவரையும், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் செயலாளர் பாரதிதாசனையும், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் நமது எளிமையான தோற்றம் கொண்ட இனிமையான பேச்சை கொண்ட ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழ் ஐயாவையும் வணங்கி, இப்பரபரப்பான வாழ்வின் சூழ்நிலையில் காலத்தின் வேகத்தோடு பயணிக்கும் வாழ்க்கையில் நம் தொலைந்து போன நம் அசைவுகளையும் காலங்களையும் கவி வடிவில் அசைபோட வந்திருக்கும் அத்தனை கவி ஆளுமைகளையும் வரவேற்று சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா வழியாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இவ்வாய்ப்பை வழங்கிய ஒருங்கிணைப்பு ஐயா நீலகண்ட ஐயாவின் மறுமுறை வணங்கி எனது கவிதை. வெளியே மழை, வேடிக்கை பார்க்க பூவிலிருந்து கசியும் மழை துளி, சொட்டும் நீரை சேகரிக்க பாத்திரம் எடுத்து வைக்க சொல்லும் அம்மாவின் குரல், காகித கப்பல் செய்து தருகிறாயா அண்ணா தங்கையின் கெஞ்சல், மழையில் நனையும் ஆட்டை தாவாரத்தில் கட்டியபடி அப்பா, அடுத்த வருடம் மழைக்குள் மேற்கூரையை மாற்றிவிடலாம் தலையை துவற்றியபடி தாத்தா, நேரம் காலமே தெரியாதா என மழையை திட்டியபடி பாட்டி, தெருவெல்லாம் வெள்ளம், கரைபுரளும் வெள்ளத்தில் கால் நினைக்க சொல்லும் உள்ளம், கோடையிலும் வற்றாத நீர்வரப்பாய் ஏரி, தோண்ட தோண்ட நீர் கொடுக்கும் வற்றாத ஓடைகள், மடைபல கடந்து செல்லும் வாய்க்கால், சூரியனின் ஒளி ரசித்தபடி குளத்தில் தாமரை மலர்கள், விளைந்த நெற்கதிரை உமிழ்நீரில் சுமைக்கும் குருவிகள், தின்மண்ட சாலைகளாகும் அந்த காப்பு காடுகள், கருவேல மரத்தின் முட்கள் பள்ளி சட்டைகளுக்கு பின்னாய், எண்ணங்களுக்கு வடிவம் கொடுக்கும் ஏரியின் களிமண்கள், விளைந்த கம்பந்தட்டின் கைப்பிடியில் பனமட்டை காற்றாடிகள், பனங்காய் வண்டியோடு எங்களுக்கு ஏரிக்கரை பயணங்கள், மட்கி போகும் விளையாட்டு பொருட்கள் எல்லாம் மட்காமல் இன்னும் மனதிலிருந்து, ஆலமர விழுதெல்லாம் ஆடும் ஊஞ்சல்களாய், வருடத்தில் 2 நாட்கள் அச்சத்தோடு பார்த்த அந்த தெருக்கூத்து நாடகங்கள், ஒளிக்குழாய்கள் ஒலிக்கும் கார்த்திகை மாதம், திருவெம்பாய் பாடிய மார்கழி குளிரில் பயணம், தெருவெல்லாம் பூசணிப்பு கோலம், உளுந்தோ நெல்லோ எல்லோ களம் கண்டபடி அரசமரத்து மேடைகள், ஒரு மின்முனை மின்சாரத்தில் தொலைத்து போன அந்த பொழுதுகளும் இன்னும் பசுமை மாறாமல் மனதுகளில். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பான கவிதை ஐயா, சிறப்பு. எதையெல்லாம் தொலைத்து விட்டோம் என்று வரிசைப்படுத்தி காட்டினேன். மட்காத வற்றி போகிற பொருட்களால் செய்த விளையாட்டுகள் எல்லாம் இன்றும் மக்காமல் நெஞ்சில் இருக்கிறது. பிற்காலத்திலே வந்த நெகிழி பொருட்களை விட இந்த மட்டி போகிற பொருட்கள் நினைவுகளிலே நிலைத்து நிற்கிறது என்று கல்வி அழகாக கூறியிருந்தீர்கள். உங்களுக்கெல்லாம் ஒரு கிராமத்து வாழ்க்கை வாய்த்தது. கிராமத்து வாழ்க்கை மகிழ்ச்சியானது. மகிழ்ச்சியானது என்பதை விட சுகமானது.
அந்த சுகம் எனக்கெல்லாம் கிடையாது. நான் நகரத்தில் பிறந்து நகரத்தில் வாழ்ந்தவன். எனவே எங்களுக்கு அது கிடையாது. நீங்கள் சொல்வது போல பல விளையாட்டுகள் நான் விளையாடியது. ஆனால் நீங்கள் சொல்லுகிற அந்த பனை காய ஓட்டப்பட்டு அதுல குடிக்கிட்டு அதுல ஒரு தும்பு வச்சு தள்ளிக்கிட்டே போவாங்க. இந்த விளையாட்டு நான் ஊருக்கு போகும்போது எங்க உறவினர் ஒருத்தர் மாயன்னு ஒருத்தர் மாயக்கட்சி மாயன், அவர் அதை எனக்கு செஞ்சு கொடுப்பார். அவர் நிறைய அவர் எவ்வளோ சொல்லுவார், எனக்கு தெரியாது. இந்த பனை குருத்து தான் நினைக்கிறேன். அதை எடுத்து அதை வந்து சுத்தி காய வச்சு அதை தீ முடிச்சு சுத்துவாங்க. சுத்தனா குட்டியா போகும். அதுக்கு இன்னும் ஒரு பேர் சொல்லுவாங்க, பேர் எனக்கு தெரியல. அத செய்து காட்டி எனக்கு அப்படி அதிர்ஷ்டமாக இப்படி நெருப்பு பறக்குது. அந்த ஊருக்கு அதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு வான வேடிக்கைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வருது. அந்த மாதிரி இருந்தது. நான் அதை பார்த்துருக்கேன். அந்த ஏரியில் குளித்த அனுபவம் வந்து சில நாள் உண்மையா அதெல்லாம் 2 நாட்கள் தான் நான் அனுபவிச்சிருக்கேன். அது மகிழ்ச்சி என்னால் மறக்கவே முடியாது. பனஞ்சாறு அப்போதுதான் இறக்கிய பனஞ்சாறை பானையில கொண்டு வருவார்கள். அதை வாங்கி தருவார்கள். அவ்வளவு சுவையாக இருக்கும். அதற்கு ஈடான ஒரு சுவையான பானத்தை இதுவரை நான் இந்த பனஞ்சாறு கலப்படம் இல்லாத பனஞ்சாறு எல்லாம் சுவையாக அனுபவித்திருக்கிறேன். மிக அருமையான கவிதை ஐயா. உங்களுடைய நினைவுகளை எல்லாம் நீங்கள் சொன்ன பொழுது அது என்னுடைய நினைவுகளை வருடிக்கொண்டே சென்றது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு சிறப்பாக இருந்தது. தொடர்ந்து அடுத்தடுத்த கவிதைகளை அறியுங்கள். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக ஈரோட்டில் இருந்து திருமதி ராஜேஸ்வரி குமாரசாமி அவர்களை கவிபாட அழைக்கிறோம். ராஜேஸ்வரி அம்மா பாருங்க. அடுத்ததாக கவிஞர் பி. தனலட்சுமி ஆறுமுகம் சேலம் அவர்களை அழைக்கிறோம். அடுத்ததாக நம்மோடு தொலைந்து போன பயணங்களை பகிர வருகிறார் சேலத்திலிருந்து கவிஞர் பி. தனலட்சுமி ஆறுமுகம் அவர்கள். அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் ஐயா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவர் நீலகண்டன் ஐயா அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, குழுவை நடத்தி கொண்டிருக்கும் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் கவிதைக்குள் செல்கிறேன். தாய் தந்தையை வணங்கி, அன்னை தமிழை வணங்கி, வாய்ப்புக்கு நன்றி கூறி அனைவருக்கும் வாய்ப்பளித்த அனைவருக்கும் வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு கவிதையை வழங்குகிறேன். வாய்க்கால் வரப்புகளுடன் வயல்வெளிகள் எப்போதும் பசுமையாகவே இருந்தது தொலைந்து போன காலங்களாய் இன்று. ஏற்றமுடன் உழவு தொழில் செய்து வசந்த காலம் தொலைந்து போன காலமாக இது. கூட்டு குடும்பங்களாய் கூடி வாழ்ந்து மகிழ்ந்திருந்தது தொலைந்து போன காலங்களாய் இது. குழந்தைகள் ஓடி ஆடி பாடி திரிந்து குதூகலித்து விளையாடியது தொலைந்து போன காலம் இது. கதை கேளுன்னு தாத்தா பாட்டிகளிடம் பேர பிள்ளைகள் கதைகள் கேட்ட காலம் தொலைந்து போன காலமாய் இது. பரவசத்துடன் பட்டம் விட்டு மகிழ்ந்திருந்து தொலைந்து போன காலம் இது. நுங்கு வண்டி, டயர் உருட்டு, பல்லாங்குழி, கோலிக்குண்டு அனைத்து குழந்தைகள் விளையாட்டுகளும் தொலைந்து போன காலம் இது. ஆட்டுக்கல், அம்மிக்கல், உரல், உலக்கை என்று வாழ்ந்திருந்த தமிழர்களின் தொலைந்து போன காலம் இது. அன்று அளவோடு உழைத்து அளவான நிம்மதியுடன் இருந்தது தொலைந்து போன காலம் இது. இயற்கை உரங்களிட்டு மண்ணையும் வளத்தையும் பயிர்களையும் உடல் நலத்தையும் பாதுகாத்த காலங்களையும் தொலைந்து போன காலங்கள் இது. பெற்றோர்களை வீட்டில் வைத்து பாதுகாத்த காலங்கள் தொலைந்து போன காலம் இது. பெண் குழந்தைகளை குழந்தைகளாய் படித்த காலம், பெண் குழந்தைகளை குழந்தைகளாய் பார்த்த காலம் தொலைந்து போன காலம் இது.
மனிதாபிமானத்துடன் மருத்துவ பணி புரிந்த காலம் தொலைந்து போன காலம் இது. மனிதனாக வாழ்ந்த காலம் போய் எந்திரமாக இயங்கிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் காலம் இது. அடுப்படி மட்டுமே என்று வாழ்ந்த அன்று இருந்த பெண்களின் நிலை தொலைந்து போன காலம் இது. தமிழ் பேசி தமிழ் படித்து தமிழை வளர்த்து வாழ்ந்த காலம் போய் தொலைந்து போன காலம் இது. நாட்டுக்காகவும் மொழிக்காகவும் நாட்டு நலனுக்காகவும் தன்னலம் கருதாமல் பொதுநலம் என்றே கருதி வாழ்ந்து பற்று கொண்ட பெரியோர்களை தொலைந்து போன காலங்கள் இது. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி ஐயா. கவிதை வாசித்தது கவித்தென்றல் தனலட்சுமி ஆறுமுகம், சேலம். திரு நீலகண்டன் ஐயா அவர்களுக்கு மீண்டும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் ஐயா. நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா. ஏற்றமுடன் விவசாயம் செய்தது காலம்தான் வசந்த காலம்னு அருமையா விவசாயத்தை பத்தி சொன்னீங்க. தாத்தா பாட்டி கூட கதை பேசின காலம், அது எனக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனா என் பிள்ளைகளுக்கு இன்னும் கிடைக்கல. அதெல்லாம் வசந்த காலத்துலயும் வசந்த காலம்மா. அது தூங்கும்போது கதை சொல்ல, அந்த கதையை கேட்டு பயத்துல தூக்குறது, அந்த அரக்கன் கதை சொல்லும் போதெல்லாம் எங்க அரக்கன் நம்மள பிடிச்சி விடணும், அதெல்லாம் மறக்க முடியாத நினைவுகள். தமிழக பாரம்பரிய விளையாட்டுலாம் அழகா வகைப்படுத்தி சொன்னீங்க. அது இப்ப இருக்கிற நம்ம பிள்ளைகளுக்கு தெரியாது. ஏன்னா காலையில இருந்து நைட் தூங்குற வரைக்கும் மொபைலே பார்த்துட்டு இருக்கிறாங்க. விளையாட்டு எல்லாம் மாறி போச்சு. இயற்கை உரம் இல்லைன்னீங்க. உண்மைமா, நம்ம உணவை மருந்தா சாப்பிட்டோம். இப்ப மருந்து உணவா சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். மனிதனா வாழற காலத்தையே தொலைச்சுன்னு அருமையா சொன்னீங்கம்மா. நன்றிங்கம்மா, வணக்கம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. அருமையான கவிதை கொடுத்தார்கள். பல்லாங்குழி எல்லாம் நினைவு கொண்டார்கள். ஏன்னா சின்ன வயசுல பெண் இல்ல பல்லாங்குழி ஆடி இருக்காங்க. பெண்களுடைய ஆட்டம் பல்லாங்குழி, அந்த நிறைய ஆட்டங்கள், வேளாங்கை, அப்படி நிறைய ஆட்டங்கள் உண்டு, ஆடி இருப்பார்கள். அதையெல்லாம் நினைவு கொண்டார்கள். எல்லாம் தொலைந்து போய்விட்டது. இத்தனை விதமான சிறப்புகளும் ஒரு சின்ன தொலைக்காட்சி பெட்டிக்குள் போய் தொலை. ஆனால் தான் இது தொலைக்காட்சி தொலைக்க வைக்கிற காட்சி. தொலைக்காட்சியை நம்முடைய வாழ்க்கையெல்லாம் தொலைந்து போக வைக்கிற காட்சி என்பதால் அது தொலைக்காட்சி என்று வைத்தார்கள். தொலைக்காட்சி பெட்டி அழுத்தி எத்தனை விளையாட்டு பெண்களுக்கெல்லாம் அப்போது காலையிலே வீட்டு வாசலிலே சாணம் தெளித்து கோலம் போடுகிறது ஒரு பண்பாட்டு சிறப்பா இருந்தது. இன்றைக்கு பார்த்தால் அந்த மாதிரி தெரிந்த பெண்களே இல்லை, நிறைய குறைவாக இருக்கு. இவர்களுக்கென்று வசதியாக ஸ்டிக்கர் கோலம் அதை ஒட்டி விடுகிறார்கள். அல்லது இந்த மாக்கோலம் போடுகிற இடத்திலே சாக் கோலம் போடுகிறார்கள். அதாவது சாக்கிலால் போடுகிற கோலம் சாக்கோலம், மாவினால் போடுகிற கோலம் மாக்கோலம். எனவே சாக் கோலம் போடுகிறார்கள். ஒரு சாக் வாங்கி கொண்டு அப்படி இருக்கிறார். எவ்வளவு ஒரு கோலம் என்பதை பார்த்தால் மிக சாதாரணமாக இருக்கும். ஆனால் அந்த பெண்களுடைய கற்பனை திறனை மிக சிறப்பாக வளர்க்கக்கூடியதாக அந்த கோலங்கள். எங்கள் வீட்டுக்கு எதிர் வீட்டிலே ஒரு அம்மன் இருந்தார்கள். என்னுடைய தாய் வயது இப்ப இல்ல. அவங்க அந்த புள்ளி வச்சு கோலம் போடுவாங்க. நீங்க எல்லாம் புள்ளி வச்சு கோலம் போட்டு தெரிஞ்சவங்க எல்லாரும் புள்ளி வைப்பீங்க, உங்களுக்கு தெரியும். புள்ளி வைப்பீங்க, புள்ளி வச்சு கோலம் போடுங்க. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த காட்டினாதான் அவங்களுக்கு தெரியும். அது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே அது என்ன பண்ணுவாங்க, இந்த 2 விரல்ல அந்த கோலமா வச்சுப்பாங்க. இந்த 2 விரல்ல இந்த புள்ளி வச்ச உடனே இந்த விரல் இருக்கு இல்லைங்களா, அந்த புள்ளி மேல ஒரு தொடுவாங்க. அந்த புள்ளியை அழுத்தி விடுவாங்க. அது வாட்சிப்பாயிடுது. பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அதுக்கப்புறமா தான் கோலம் போடும். அந்த கோலமாவை அவங்க விடுற முறையே அவ்வளவு அழகா இருக்கும். என்னன்னு சொன்னா அவர்கள் எல்லாம் சரியான ஒரு கண்களில் பட்டிருந்தால் மிகப்பெரிய டெக்ஸ்டைல் டிசைனராக வந்து உடைகள் எல்லாம் இது போடுறாங்க இல்லைங்களா, அந்த டிசைன் சொல்லுவீங்க, இந்த படங்கள் போடுறாங்க.
அந்த மாதிரி வந்திருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய கலை நேர்த்தி. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் இன்றைக்கு நிறைய பணிகள் குனிந்து நிமிர்ந்து எழுந்து செய்கிற வேலைகள், அதனால் உடலிலே நோய்கள் ஏற்படாமல் இருக்கு. நிறைய பாட்டிகள், இந்த காலத்து பாட்டிகள் எல்லாம் கூன் விழுந்திருக்கும், ஆனால் குடு 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 என்று நடப்பார்கள். அந்த கூன் விழுந்த நிலையிலும் நடந்து செல்வார்கள். அவர்களுக்கு 80 வயசு 82 வயதில் நடந்து செல்வார்கள். விறுவிறுவில் நடப்பார்கள். நம்மை காட்டின வேகமாக. தொடர்ந்து போன காலத்தை பற்றி நிறைய பேசலாம். அடுத்த கவிஞரிடம் மிகவும் சிறப்பான கவிதை பற்றி அழகாக கவிதை. நன்றி. நல்ல கவிதை, நல்ல கவிதை. தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சியை கலந்து என்னவா பண்றீங்க? என்னவா பண்றீங்க? நீங்க பல தளங்கள்ல பொறுப்பாளர் செயலாற்றிக்கிட்டு இருக்குன்னு தெரியும். திருமதி ஆர்வம் என்ன செய்றீங்க? பணி செய்றீங்களா? செஞ்சுட்டு தாங்க இருக்கேன். 2 கவியரங்கத்துல நடுவரா இருந்துட்டு இருக்கேன். ஒரு கவியரங்கத்துல சிறப்பு நடுவரா இருக்கேன். வேலை செய்றீங்களா? வீட்டுல இல்லத்தரசி? அழகு கலைங்கய்யா. அழகு கலைங்க. மகிழ்ச்சி. அழகு கலை, ஜோதிட கலை எல்லாம். சிறப்பு. அழகு கலை நிபுணராக இருக்கிறார். நல்ல கவிஞர், பட்டிமன்ற பேச்சாளர், எழுத்தாளர், இப்படி பன்முக திறன் கொண்டவர். வேறு ஏதேனும் கலைகளில் உங்களுக்கு ஆர்வம் உண்டா? ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கீங்க. அழகு கலை, ஜோதிட கலை, தையர் கலை, வீணை வாசித்தல், கவிதை எழுதுறது, பட்டிமன்றம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு கவிதை தொகுப்பு பயணம் தொடர்ந்து உங்கள் பயணம் வெல்லட்டும், சிறப்பும். நன்றி, வாழ்த்துக்கிறோம். நன்றிங்கய்யா. இந்த தொலைந்து போன காலங்கள் என்ற கவியரங்க நிகழ்விலே உங்களையும் தொலைத்து விடாமல் பாதுகாப்போம். நன்றிங்கய்யா. நன்றி. அடுத்ததாக ஈரோட்டில் இருந்து திருமதி ராஜேஸ்வரி குமாரமங்கம் அவர்களை கவிபாட அழைக்கிறோம். வணக்கம். அனைத்து கவிஞர் பெருமக்களுக்கும், தலைமை தாங்கும் கவிஞர்களுக்கும், ஐயா திருநீலகண்டன் ஐயா அவர்களுக்கும் எனக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தொலைந்து போன காலங்கள். நான் உங்களை எல்லாம் விட வயதில் மூத்தவள். அது என்னுடைய அனுபவங்களையே நான் கவிதையாக அளித்துள்ளேன். அக்கம் பக்கத்து வீட்டு சிறார் சிறுமிகளோடு அடுப்பு மூட்டி கூட்டாஞ்சோறு சமைத்து அமுதமாய் உண்டு ஆடி பாடிய காலம் தொலைந்தே போனது. வீட்டு தோணியில் விழுந்த மழை, வீழும் நீரில் குளித்த மகிழ்ச்சி, குற்றாலத்து அருவியில் தான் கிடைக்குமோ கூறு. தொலைந்து போன அந்த காலம் கிடைக்குமா? அன்னையாய் தந்தையாய் ஆசிரியர் பெருமக்கள் அடித்து படிக்க வைத்த காலம் அன்று. அதை ஆசிரியர் சொன்ன சொல்லே மந்திரம். அகத்தில் வைத்து பணிவோடு நடந்து வாழ்ந்த காலம் அது தொலைந்தே போய்விட்டது. பள்ளி விட்டு வந்தால் புத்தகப்பை போகும் வீட்டின் ஒரு மூலைக்கு. வெளியில் ஓடி பாண்டியும் பல்லாங்குழியும் அம்மான விளையாடும் காலமெல்லாம் தொலைந்தே போனது. கூட்டு குடும்பமாய் குதூகலித்த காலம் கூண்டுக்கிளி வாழ்க்கையாய் மாறி குடும்ப மகிழ்ச்சியே தொலைந்து போனது. கோவில், குளம், விழா, விருந்து, பண்டிகை என பரவசமாய் வாழ்ந்த காலம் காணாமலே போய்விட்டது. தொலைந்த காலம் இனி வருமா? எல்லாம் இருந்தும் இல்லா வெறுமை. அருமையான காலத்தை தொலைத்து விட்டோம். காலம் கடந்து விடவில்லை கண்மணிகளே. தொலைத்த காலத்தை உருவாக்கிட முடிவதும் முடியாததும் உங்கள் கையில். தொலைந்த கால நினைவுகள் சொர்க்கம். தொலைந்த காலம் போனது போனதே. நிற்கும் நினைவுகள் தொலையுமா என்ன? வருங்காலம் உங்கள் கையில். திரும்பவும் வரட்டும் தொலைந்த காலங்கள் மீண்டு. அனைத்து கவிஞர் பெருமக்களுக்கும் என் அன்பார்ந்த நன்றி. நன்றிங்கம்மா. அந்த கூட்டாஞ்சோறு சொல்லியிருந்தீங்க, அது நான்லாம் குழந்தையில சமைச்சு சாப்பிட்ருக்கேன் அங்கே அக்கா தங்கச்சிங்களோட. என் பிள்ளைங்களாம் இப்போ சொன்னீங்கன்னா கூட்டாஞ்சோறுனா என்னன்னு கேட்பாங்க. அது எங்கே கிடைக்குன்னு கேட்பாங்கம்மா. அது ஒரு
சுகமான சுகமா அதெல்லாம் அது மறக்க முடியாது. அந்த ஸ்கூல் லீவ் விடுறப்ப வெயில் காலத்துல போய் அங்கெல்லாம் அந்த வெயில்ல அந்த பனை ஓலையை தான் பத்த வச்சு அந்த சவுக்கு இதெல்லாம் வச்சு அந்த கூட்டாஞ்சோறு ஆக்குவோம். எல்லாம் காய்கறிலாம் அது மறக்க முடியாது. அந்த மழையில குளிக்கிறது இப்பெல்லாம் நம்ம மழையில நனைய விட மாட்டேன்றோமா பசங்களை எங்க. ஆனா அப்பெல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்டோம். அதுக்குன்னு தனியா ஒரு திட்டு கட்டி வச்சிருந்தாங்க. அவ்வளோ இதா இருந்தது. ஆசிரியர் பழகுறது அருமையா சொன்னீங்க. அப்பெல்லாம் நம்மள அடிச்சு வளர்த்தாலும் ஆறுதலா பேசுவாங்க. கூட்டு நம்மள அப்படி பார்த்துட்டாங்க. அப்பா அம்மாக்கு அப்புறம் வாத்தியாருக்கு அவ்வளோ ஒரு மரியாதை கொடுத்த காலம் அதெல்லாம். கூட்டு குடும்பம் இப்பெல்லாம் கேள்விக்குறியா இருக்கு. நம்ம கோயில் திருவிழான்னா நல்லா ஊருக்கு போய் எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். ஆனா இப்ப திருவிழாவுக்கு யாரும் போறது இல்ல. திருவிழாவே நம்ம பசங்களுக்கு காட்டுறது இல்லம்மா. அந்த தொலைந்து போனதை தொலையாம நீங்க என்ன எங்க கூட இருந்து இன்னும் தொலைந்து சொல்லணும்னு ஆசைப்படுறோமா. நன்றி, வணக்கம். வணக்கம். எங்களோட பயணத்துல எங்களுக்கு சந்தோஷமா. நன்றி நன்றி, மிக்க மகிழ்ச்சி. கடவுளின் கை என்கிற கவிதை நூலின் ஆசிரியர் திருமதி ராஜேஸ்வரி குமாரசாமி அவர்கள் ஏற்கனவே ராஜியின் கவிதைகள் என்ற ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறார். சென்ற மார்ச் மாதம் 10ஆம் தேதி இவருடைய கடவுளின் கை என்கிற கவிதை தொகுப்பு மிக அழகாக, மிக நேர்த்தியாக, மிக சிறப்பாக வெளியிடப்பட்டது. கோயம்புத்தூரில் வைத்து வெளியிடப்பட்டது. அன்றைக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் இவருடைய நூலை வெளியிட்டு இவரை சிறப்பித்தோம். தொடர்ந்து தமிழருவி கவிதை காலத்திலே தன் கவிதைகளை வழங்கி வருபவர். இந்த கவிதைக்களம் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு கவிதை வழங்குபவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைப்போம். இதை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் பகிருங்கள், அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு சொல்லுங்கள் என்று சொல்லுவோம். அந்த மாதிரி கருத்து சொன்ன ஓரிருவரில், கருத்துக்களை கேட்டு பதிவிட்ட ஓரிருவரில் திருமதி ராஜேஸ்வரி குமாரசாமி அவர்கள் ஆவார். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி முன் தயாரிப்பு, நிகழ்ச்சி தயாரிப்பு, அதற்கு பின் தயாரிப்பு என்பதை நாம கவனம் செலுத்தோம் என்பது மிக சிறப்பாக. அவர் ஒரு தமிழ் ஆசிரியர் கிடையாது, இந்தி ஆசிரியர். அவர் கவிதைகள் நிறைய இந்தி சொல்லிடுவாங்க, அங்கே வந்து விடும். திடீரென்று ஒரு சொல் வரும், அதுக்கு என்ன பொருள் என்றே புரியாது. இதுக்கு என்னமா பொருள்னா அதுக்கு அது இதுதான் பொருள்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு சொல்லே இல்லையம்மன், ஐயா அது இந்தியில இருக்கீங்க, இந்தியில இருக்குங்க. அந்த அளவுக்கு அவங்க இந்தி ஆசிரியர், இந்தியில ரொம்ப சரளமா பேசக்கூடியவங்க. இன்னமும் கூட பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கூட இந்த இந்தி பாடம் நடத்தி அவங்களுக்கு தமிழ் சொல்லுக்கும் ஹிந்தி சொல்லுக்கும் கலந்து போயிட்டு நிறைய சொத்து அந்த மாதிரி வரும். திடீர்னு பார்த்தா அவங்க சொல்லியிருப்பாங்க, என்ன மாதிரி என்னமா பொருள்னு கேட்டாக்கா, ஐயா அதுக்கு பொருள் இது ஏமா இயக்கமா இருந்தா ஐயா அது ஹிந்தியில. அந்த மாதிரி எப்படி ஆங்கில சொற்களையும் வடமொழி சொற்களை கலந்து வரும், அந்த ஹிந்தி சொற்கள் அது அவர் அறியாமல் வருவது. அவர் தமிழர் தான், இந்திய ஆசிரியர், நீண்ட காலமாக இந்திய ஆசிரியர் அந்த பழக்கம். சிறப்பம்மா, இந்த வயதிலும் வளராமல் வந்து கவிதை தருகின்ற என்ன சொல்லலாம், இளம் கவின்னு சொல்லலாமா அம்மாவா? இளம் கவி ரொம்ப ரொம்ப இளம் கவிங்க அவங்க. இளம் கவிக்கு கை தட்டுங்க எல்லாரும். மகிழ்ச்சி. சிறப்பம்மா, நன்றி. தொடர்ந்து கவி பாட திருமதி சத்யவதி குமார் அவர்களை திருப்பூரிலிருந்து அழைக்கிறோம். திக்கெட்டும் புகழ் மணக்கும் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் முன்னோடிகளாம் ஐயன் திருவள்ளுவரையும் பாவேந்தர் பாரதிதாசனாரையும் தொழுது ஒருங்கிணைப்பாளர் அப்பா நீலகண்ட தமிழ் அவர்களை தலைமை வகிக்கும் கவிஞர் தட்சிணாமூர்த்தி அவர்களையும் வணங்கி என் கவிதையை தொடங்குகிறேன். தொலைந்து போன காலங்கள். அக்காலத்தில் என்றதும் ஆரம்பித்து விட்டீர்களா என்கின்றனர் இக்கால இளந்தலைமுறைகள். இவர்களுக்கு எப்படி தெரியும் அழகான மலரும் நம் தொலைந்த அக்கால நிகழ்வுகள்? ஆண்டுக்கு 2 புத்தாடைகள் தான் கிடைக்கும், ஆனந்தமாய் அணிந்து கொண்டாடிவிட்டு அழகு பார்த்தோம் பத்திரமாய் பெட்டியில் வைத்தேன். ஆனந்தமாய் அணிந்து கொண்டாடிவிட்டு அழகு பார்த்தோம் பத்திரமாய் பெட்டியில் வைத்தேன்.
உடன் பிறப்புகளுடன் ஊடல் கொண்டாலும் பெற்றோர் முன்னே பணிவாய் இணைந்திருந்தோம். உடன் பிறப்புகளுடன் ஊடல் கொண்டாலும் பெற்றோர் முன்னே பணிவாய் இணைந்திருந்தோம். இல்லை என்று எதிர்த்ததில்லை, முடியாது என்று முரண்டும் பிடித்ததில்லை. இல்லை என்று எதிர்த்ததில்லை, முடியாது என்று முரண்டும் பிடித்ததில்லை. சரி என்ற சொல்லே தாரக மந்திரமாய், சரி என்ற சொல்லே தாரக மந்திரமாய். பக்கத்து வீதியின் புளியங்காயும் அடுத்த தெருவின் இலந்தை பழமும் 10 பைசா சுத்திர மிட்டாயும் ஜவ்வு மிட்டாயும் பழகிய நண்பனின் காக்கா கடி கடலை மிட்டாயும் ஏக்கமாய் தின்ற நொறுக்கு தீனிகள். தீபாவளி பொங்கல் என்றால்தான் பலகாரங்களை கண்ணில் கண்டிட்டோம். தீபாவளி பொங்கல் என்றால்தான் பலகாரங்களை கண்ணில் கண்டிட்டோம். தட்டை பையது பத்தாமல் பொட்டலமாக கட்டி சென்று பங்கி உண்டே பசியாரி மகிழ்ந்தோம். பங்கி உண்டே பசியாரி மகிழ்ந்தோம். ஓடும் ஆற்றில் குதித்தாடி உடுத்திய ஆடையே வலையாக்கி பிடித்தே மகிழ்ந்தோம் மீன்களை. உடுத்திய ஆடையே வலையாக்கி பிடித்தே மகிழ்ந்தோம் மீன்களை. ஓடி உருண்டு ஆடிய தெருக்கள், தாவியேறி குதித்த மரங்கள், தாவர கொடிகளில் ஆடிய ஊஞ்சல், பட்டம் விட்டு பறந்த நாட்கள், வாடகை மிதிவண்டியில் வீதி உலாக்கள். திருவிழாவில் கண்ட தெருக்கூத்து மறுநாளே நமது மறு ஒளிபரப்பு. திருவிழாவில் கண்ட தெருக்கூத்து மறுநாளே நமது மறு ஒளிபரப்பு. குழுகுழு அறைகள் இருக்கவில்லை, கேட்டது எல்லாம் கிடைக்கவில்லை. குழுகுழு அறைகள் இருக்கவில்லை, கேட்டது எல்லாம் கிடைக்கவில்லை. மரங்களின் நிழலே மாளிகையாய், பாறைகள் பஞ்சனைகளாய். மரங்களின் நிழலே மாளிகையாய், பாறை கற்கள் பஞ்சனைகளாய். கிடைத்தவை எல்லாம் பொக்கிசமாய், மகிழ்ந்தே இருந்தோம் மனநிறைவாய். கிடைத்தவையெல்லாம் பொக்கிசமாய், மகிழ்ந்தே இருந்தோம் மனநிறைவாய் நம் தொலைந்த காலங்களில் என்று சொல்லி நல்வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமைங்கம்மா, அருமை. ஆண்டிற்கு 2 புத்தாடைகள் சொன்னீங்கம்மா, அது நானும் உணர்ந்திருக்கேன். அதனாலதான் அது புத்தாடைகள். அப்போ புத்தாடைகள் ஆண்டிற்கு, அது மறக்க முடியாது. அண்ணன் தம்பி அக்காவை நம்ம என்ன பண்ணனாலும் அப்பாவை பார்த்துட்டா எல்லாம் பதுங்கி போய் நின்னுக்குவோம். அந்த அளவுக்கு நம்ம பணிவா பயந்து, அது ஒரு பாசம், அளப்பரிய பாசம். அது அழகா சொன்னீங்க. இந்த புளியம்மா புளியெல்லாம் சொன்னீங்களா, அந்த சின்ன பப்ளிக்கான்னு சொல்லுவாங்க, அது எங்க ஏரியாவில். அது அந்த மிட்டாயில அரைச்சி சாப்பிட்டதெல்லாம், அது நீங்க சொன்னது அவ்வளவும் நம்ம தொலைச்சி போன விஷயம்தான். அப்புறம் இந்த பலகாரம்லாம் சொன்னீங்க, நம்ம அந்த ஸ்கூல்ல பொட்டலம் கட்டி பாக்கெட்ல கொண்டுட்டு போவோம். அதெல்லாம் இப்ப கிடைக்காது. அது கிடைக்காத காலம், தொலைச்ச காலம், அதெல்லாம் தொலைச்சி போன காலம். அப்புறம் இந்த மரத்துல ஏறி இப்பெல்லாம் நம்ம மரத்து கூட பசங்களை விடுறது இல்ல. அந்த மரத்து மேல புளிய மரத்து மேல ஏறும் எல்லாம் மாமா. இப்பெல்லாம் யாரும் மரத்தை சின்ன சின்ன செடி வச்சு வீட்டுல வளர்த்துட்டு வந்துக்கிறோம். மரம் கூட பசங்களை விளையாட போதில்ல. அப்புறம் இன்னொன்னு அருமையா சொன்னீங்க, மரங்கள் நிலையிலேயே மாளிகையா. அற்புதமா அது அந்த வரிகள். மரங்கள் நிலைகள் மாளிகையா இருந்து யானைகள் பாறையில தலையணை பஞ்சயப்படுத்தும்னு. அது இப்ப இருக்கிற பசங்கள்லாம் அந்த வாய்ப்பே இல்லம்மா, கிடைக்கல. அந்த இயற்கையான காத்து, நல்ல ஒரு சுதந்திர காற்றை அவங்க சுவாசிக்கல சொல்ல போனா. அருமையான வரிகளம்மா. மீண்டும் மீண்டும் இணைஞ்சு சங்கத்தமிழ் இலக்கிய பயணம் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்மா. அருமை. நன்றி ஐயா. அப்பா, திருப்பூர் கவிஞர் சத்யவதி குமார் கவிதை விருப்பூரிலிருந்து வந்தது போலும் தன் இளமை கால நினைவுகளை எல்லாம் எடுத்து சொன்னார், வரிசைப்படுத்தினார். புத்தாடை பற்றி ஆண்டுக்கு 2 கிடைக்கும் என்றார். எனது கவிதையில் அது கூட இல்லை, எனது கவிதையில் அது கூட இல்லை. பொங்கலும் தீபாவளியும் ஒரு விடுமுறை பொழுதாய் கழிந்து போகும். உங்களுக்கெல்லாம் பொங்கல் என்பது திருவிழாக, எங்களுக்கெல்லாம் பொங்கலும் தீபாவளியும் ஒரு விடுமுறை நாளாய் கழிந்து போகும். சென்னை வாழ்க்கை என்ன வாழ்க்கை? அது சென்னை வாழ்க்கை. ஆனால் கிராமத்து வாழ்க்கை உயிருள்ள வாழ்க்கை, இன்றும் நினைக்க தோன்றும் இனிய வாழ்க்கை. உங்க சொந்த ஊருக்குமா?
இங்கதாங்கப்பா சிறுமுகை மேட்டுப்பாளையம் பக்கம். மேட்டுப்பாளையம் பக்கம். விவசாய குடும்பமா? இல்லைங்கப்பா, அப்பா என்ன பண்ணிட்டாரு? அப்பா பேருந்து ஓட்டுநருப்பா. பேருந்து அம்மா தறி நெசவு, அம்மா கைத்தறி நெசவு. கொஞ்சம் கொஞ்சம் தொழில்நுட்பம் விஞ்ஞானம் நுழைஞ்சிட்டு இருக்கோம் உங்க வீட்டுல. கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கா? சிறப்புமா, சிறப்பு. நல்ல கவிஞர். ஒண்டொடி கண்ணே என்கிற நூலிலே அவருடைய கவிதைகள் இடம்பெற்றிருக்கிறது. இந்த நூல்கள் எழுதியவர்களெல்லாம் தயவு செய்து மற்ற கவிஞருடைய கவிதைகளை படித்து விட்டு உங்களுடைய பின்னூட்டங்களை வழங்கும் சொன்னோம். உடனே இவர் அதை செய்தார். சத்யவதி குமாரவை செஞ்சீங்கன்னா எத்தனை பேர் செஞ்சீங்க? மறந்துச்சுங்கப்பா. செஞ்சாங்க. சில கவிஞருடைய கவிதைகளை படித்து விட்டு அதுக்கு பின்னோட்டம் நூல்ல இருக்க கவிதைகளை சிறப்பாக செய்தார். மகிழ்ச்சியம்மா, சிறப்பு. தொடர்ந்து உங்கள் இலக்கிய பயணம், கல்வி பயணம், எழுத்து பயணம், கலை பயணம். பேருந்து ஓட்டுநர் மகள் அல்லவா, நிச்சய பயணம் தொடரும். நன்றிங்கப்பா. நன்றி. அடுத்ததாக தொடர்ந்து நம்மோடு கவி பாட சென்னையிலிருந்து ரா பானுமதி அம்மையார் அவர்களை அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். தமிழராய் பிறந்தோம், தமிழால் இணைந்தோம். இன்று இந்த நற்காலை பொழுதினிலே இந்த கவி அரங்கத்திலே தொலைந்து போன காலங்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். எல்லோரும் தொலைந்து போன காலங்கள் என்று பழைய ஞாபகங்களை சொன்னார்கள். நான் வேறு ஒரு கோணத்திலிருந்து என்னுடைய சொந்த வரலாறு, சொந்த கதை, சோகக்கதையை சொல்வதற்காக தொலைந்து போன காலங்கள் என்ற தலைப்பிலே என்னுடைய சோகக்கதையை சொல்லுகிறேன். புவியால பிறந்த ஒரு ராணி நீ என்று தாய் சொன்ன தாலாட்டு கேட்டு என் கனவு வீதிகளில் கவிதா மகுடம் சூடி உலா வந்தேன். புவியால பிறந்த ஒரு ராணி நீ என்று என் தாய் சொன்ன தாலாட்டு கேட்டு என் கனவு வீதிகளில் கவிதா மகுடம் சூடி உலா வந்தேன். பெண்ணுக்கொரு நீதி சொல்லி இந்த மனிதர்கள் இந்த ராணியின் மகுடத்தை அடகு பிடித்துக் கொண்டார்கள். இந்த ராணியின் மகுடத்தை அடகு பிடித்துக் கொண்டார்கள். திண்ணையில் கூடும் மாநாட்டின் மகத்துவத்தில் என் வரலாற்று ஏடுகளில் பொறிக்கப்பட வேண்டிய பொன்னான பொழுதுகள் தொலைந்து போயின. யார் யாரோ எனது வருங்காலத்தை தீர்மானித்தார்கள், எனது சம்மதம் இல்லாமலேயே. 4 சுவர்களுக்குள்ளேயே நத்தையாய் ஊறுகிற உப்பு சப்பில்லாத ஒரு வாழ்க்கை. சன்னல் கம்பிகளின் வழியே வெளியே தெரிகிற வானத்தை வெறிக்கிற ஏக்கம் நிறைந்த பொழுதுகள். ஜன்னல் கம்பிகளின் வழியே வெளியே தெரிகிற வானத்தை வெறிக்கிற ஏக்கம் நிறைந்த பொழுதுகள். தொலைந்து போன என் கனவுகளை எங்கே நான் தேட, எப்படி மீட்க? என் மன காயங்களுக்கு கவிதை களிம்பு பூச நான் முழுகையில் இந்த மனிதர்கள் மீண்டும் காட்டுகிற, இந்த மனிதர்களின் அவலட்சண முகங்கள் காட்டுகிற பாவனைகளில் உடலும் உள்ளமும் சோர்ந்து போகிறேன். என் மன காயங்களுக்கு கவிதை களிம்பு பூச நான் முனைகையில் இந்த மனிதர்களின் அவலட்சண முகங்கள் காட்டுகிற பாவனைகளில் உடலும் உள்ளமும் சோர்ந்து போகிறேன். இந்த மனிதர்களை நோக்கி திருத்திக் கொள்ளுங்கள் என்கிற என் பலவீன குரல் இவர்கள் என்னை பார்த்து கொட்டுகிற கெக்கலி சிரிப்பில் வந்த திசை தெரியாமல் அமுங்க காண்கிறேன். அத்தனையையும் மீறி சில கவிதை கருக்கள் என்னுள் கரு கொள்கையில் அவை கவி முத்துக்களாய் ஜனிப்பதற்குள் என்னை இவர்கள் கீறி களைந்து பார்த்து தூர எறிந்து விடுகிறார்கள். கவி முத்துக்களாய் ஜனிப்பதற்குள் என்னை இவர்கள் கீறி களைந்து பார்த்து தூர எறிந்து விடுகிறார்கள். சம்சார கடலில் ஊமை அழுகையோடே வளைய வருகிறேன். ஆயினும் தொலைந்து போன என் கவிதை காலங்களை மீட்டெடுக்கும் முயற்சியாய் மண்மூடி தூர்ந்து போன என் கவிதை ஊற்றுகளை அவ்வப்போது தூர்வாரி கொண்டிருக்கிறேன். தூர்ந்து போன என் கவிதை ஊற்றுகளை அவ்வப்போது தூர்வாரி கொண்டிருக்கிறேன். தூய தமிழ் சொற்கள் கொண்டு என்னை நானே வடிவமைத்துக் கொள்கிறேன்.
தூய தமிழ் சொற்கள் கொண்டு என்னை நானே வடிவமைத்துக் கொள்கிறேன். சிறந்த தமிழ் கவிஞர் என தமிழ் கூறும் நல்லுலகம் என்னை அங்கீகரிக்கும் பொழுதுக்காய் தவம் இருக்கிறேன். தமிழ் கூறும் நல்லுலகம் என்னை அங்கீகரிக்கும் பொழுதுக்காய் தவம் இருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா, சிறப்பானது ஒரு கவிதையை தந்தீர்கள். தாய் சொன்னை கேட்டு தாலாட்டி வளர்ந்த ராணி என்று அழகாக உங்கள் வாழ்நாட்களை ஞாபகப்படுத்தி உள்ளீர்கள். அது யாராலும் மறக்க முடியாது. 4 சுவற்றுக்குள் இருந்து வானத்திரச்சதாக கூறியிருந்தீர்கள். மனக்காயங்களுக்கு மனக்கவிதை மூலமா களிம்பு பூசுகிறேன், அதாவது என்னுடைய மனக்காயங்களுக்கு கவிதை மூலமா களிம்பு பூசின அழகான வரிகளை சொல்லிருக்கீங்க. தூர்வாரி கொள்கிறேன் என்னையும் தூய தமிழ் சொற்களால் என்று தமிழை நீங்கள் நேசிப்பதையும் தொலைந்து போனதையும் சுகமாக சொன்னாலும் அவையெல்லாம் சுகங்களாக சொன்னாலும் அவையெல்லாம் சுகமானவர்களாய் கண்டுணர்கள் என்று கூறுகிறீர்கள். அருமையம்மா, நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. சென்னையை சேர்ந்த கவிஞர் இரா பானுமதி தொலைந்து போன காலங்கள் என்ற தலைப்பில் கவிதை வழங்கினாலும் தொலைந்து போகாத கவிதைக்கு சொந்தக்காரர். இவருடைய கவிதைகள் வரிகள் தொலைந்து போகாதவை. இன்னமும் சொல்லுகிறேன் அந்த வரிகளை, என் நெஞ்சை விட்டகலா அந்த வரிகளை. கல்வி பற்றிய இளமூட்டுகள் காமத்துப்பாலில் தருகிறது. காமத்துப்பாலுக்கு பள்ளிப்பாலுக்கு பற்றிய இளமூட்டுகள் காமத்துப்பாலுக்கு தருகின. கூப்பிட இந்த தொலைந்து போன காலங்களை தொலையாத கவிதை வரிகளால் செதுக்கி வைத்த கவிஞர் பானுமதிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பம்மா, மிகுந்த மகிழ்ச்சி. தொடர்ந்து கவியரங்கம் சென்று கொண்டிருக்கிறது. கவியரங்கத்தை கேட்டுக் கொண்டிருக்க அத்தனை அன்புள்ளங்களுக்கு மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தங்கத்தமிழ் தொலைக்காட்சி வழியாக உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்பவர் சண்முக சுந்தரம் அவர்கள். வாருங்கள் ஐயா. நம்மோடு தொடர்ந்து கவி பாட அடுத்ததாக திருமதி ராதிகா ராமலிங்கம் அவர்களை திண்டுக்கல்லிருந்து அழைக்கிறோம். வாருங்கள் அம்மா, உங்கள் கவியை தாருங்கள் அம்மா. சங்கத்தமிழ் கவிதை பூங்கா குழுமத்தில் உறவாடிக் கொண்டிருக்கும் எனது அருமை சொந்தங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். என் தூண்டுகோலாய் திகழும் ஆசான் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது கவிதைக்கு செல்கிறேன். கவிதையை சுவைப்போம், வாருங்கள். நான் உங்கள் அன்பு கனவாசிரியர் ராதிகா, திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து. சுட சுட களியின் நடுவில் பள்ளம் பறித்து எண்ணெய் ஊற்றி வெல்லம் கடித்து வாயால் சூடு ஆற்றி உண்டு மகிழ்ந்த தருணம், தொலைந்து போன தருணங்கள். அண்ணன் பாதி கற்றுத்தந்த மிதிவண்டி பயணம், ஆசை அவசரமாய் ஓட்டி மகிழ்ந்து விழுந்து பெற்ற புண்ணால் அம்மா அண்ணனை திட்டிய போது வருந்திய தருணம். தேர்வு எழுதிய தாளை பள்ளிமணி அடித்ததால் பையில் வைத்து விளையாட சென்ற தருணம். தேர்வு எழுதிய தாளை பள்ளி மணி அடித்ததால் பையில் வைத்து தெரியாமல் வீட்டில் காட்டியதால் அம்மா அடித்த காயத்திற்கு எண்ணெய் வைத்து அழுத தருணம். மன்னிக்கவும். தேர்வு எழுதிய தாளை பள்ளிமணி அடித்ததால் பையில் வைத்து விளையாட சென்ற தருணம். தெரியாமல் வீட்டிற்கு கொண்டு வந்து காட்டியதால் அம்மா அடித்த காயத்திற்கு எண்ணெய் வைத்து அழுத தருணம்.
அடுத்த நாள் காலை ஆசிரியரிடம் எவ்வித திருத்தமும் செய்யாமல் சமத்து பிள்ளையாய் கொடுத்து அசடு வழிய நின்ற தருணம். சுடுகாய் கொட்டை தேய்த்து நண்பன் எனக்கு தெரியாமல் சூடு வைத்த போது அலறிய தருணம். சுடுகாய் கொட்டை தேய்த்து நண்பன் எனக்கு தெரியாமல் சூடு வைத்து போது அலறிய தருணம். மாமா செய்த இரட்டை கத்தி கப்பலை பார்த்து வியந்த தருணம். மாமா செய்த இரட்டை கத்தி கப்பலை பார்த்து வியந்த தருணம். தாளம்பூ பின்னல் சடையை 2 நாள் அவிழ்க்காமல் வைத்து மகிழ்ந்த தருணம். தாளம்பு பின்னல் சடையை 2 நாள் அவிழ்க்காமல் வைத்து மகிழ்ந்த தருணம். இரட்டை சடையின் நீளம் தெரியாமல் இருக்க மடித்து மடித்து குட்டை சடையாக்கி காட்டிய தருணம். இரட்டை சடையின் நீளம் தெரியாமல் இருக்க மடித்து மடித்து குட்டை சடையாக்கி கட்டிய தருணம். குட்டை சடை தோழியின் குஞ்சத்தை பிடித்து இழுக்கவே கையுடன் வந்த சடையை கண்டு கதறிய கத்தலை குறைக்கவே கல்கோனா மிட்டாய் கொடுத்து கவனித்த தருணம். குட்டை சடை தோழியின் குஞ்சத்தை பிடித்து இழுக்கவே கையுடன் வந்த சடையை கண்டு கதறிய கத்தலை குறைக்கவே கல்கோனா மிட்டாய் கொடுத்து கவனித்த தருணம். கையில் கட்டிய கடிகாரம் மிட்டாயை தெருவெல்லாம் காட்டி மகிழ்ச்சியுடன் வீட்டிற்கு வந்து உறங்கிய பின் காலையில் எறும்பு கடித்து வீங்கிய கையை கண்டு அழுத தருணம். கையில் கட்டிய கடிகாரம் மிட்டாயை தெருவெல்லாம் காட்டி மகிழ்ச்சியுடன் வீட்டிற்கு வந்து உறங்கிய பின் காலையில் எறும்பு கடித்து வீங்கிய கையை கண்டு அழுத தருணம். ஒரு கை ஈச்சம்பழத்திற்காக 1.5 மணி நேரம் பாட்டி சொல்லிய வேலைகளை படுவேகமாக முடித்து செய்த தருணம். ஒரு கை ஈச்சம்பழத்திற்காக 1.5 மணி நேரம் பாட்டி சொல்லிய வேலைகளை படுவேகமாக செய்து முடித்த தருணம். பாட்டி சொல்லிய மந்திர கதையை ஒவ்வொரு நண்பருக்கும் சொல்லி வியப்படைய செய்த தருணம். பாட்டி சொல்லிய மந்திர கதையை ஒவ்வொரு நண்பருக்கும் சொல்லி வியப்படைய செய்த தருணம். முதுகில் டின் கட்டி கிணற்றில் பயந்து கொண்டே நீச்சல் அடித்த தருணம். முதுகில் டின் கட்டி கிணற்றில் பயந்து கொண்டே நீச்சல் அடித்த தருணம். கிளிசலை மறைக்க காற்சட்டை உடையின் மேலே காற்சட்டை உடை போட்ட தருணம். கிளிசலை மறைக்க காற்சட்டை உடையின் மேலே காற்சட்டை உடை போட்ட தருணம். ஓட்டை தூக்குவாளியில் கொண்டு சென்ற பழைய சாதத்தை பங்கு போட்டு சாப்பிட்டு மகிழ்ந்த தருணம். ஓட்டை தூக்குவாளியில் கொண்டு சென்ற பழைய சாதத்தை பங்கு போட்டு சாப்பிட்டு மகிழ்ந்த தருணம். நண்பன் தரும் காக்கா கடி மிட்டாய்க்கு காத்திருந்த தருணம். நண்பன் தரும் காக்காய் கடி மிட்டாய்க்கு காத்திருந்த தருணம். நண்பனின் கை சிராய்ப்பிற்கு எச்சில் வைத்து அழுத தருணம். நண்பனின் கை சிராய்ப்பிற்கு எச்சில் வைத்து அழுத தருணம். தொலைந்து போன காலங்கள் காட்டுகின்றன அப்பளுக்கில்லா அன்பின் ஆழத்தினை. தொலைந்து போன காலங்கள் காட்டுகின்றன அப்பளுக்கில்லா அன்பின் ஆழத்தினை. அகந்தையில்லா நட்பின் உன்னதத்தை. அகந்தையில்லா நட்பின் உன்னதத்தை. சுயநலமில்லா கூட்டுறவின் மாண்பினை. சுயநலமில்லா கூட்டுறவின் மாண்பினை. சோம்பல் இல்லா உழைப்பின் முயற்சியை. தொலைந்து போன காலங்கள் காட்டுகின்றன சோம்பல் இல்லா உழைப்பின் முயற்சியை. பகட்டில்லா வாழ்க்கையின் நெறிமுறையை. பகட்டில்லா வாழ்க்கையின் நெறிமுறையை. போட்டியில்லா பங்கெடுப்பின் முன்னெடுப்பை. போட்டியில்லா பங்கெடுப்பின் முன்னெடுப்பை. பொறாமையில்லா முன்னேற்றத்தின் வெற்றியை. பொறாமையில்லா முன்னேற்றத்தின் வெற்றியை. எதிர்பார்ப்பில்லா உதவியின் மேன்மையை. எதிர்பார்ப்பில்லா உதவியின் மேன்மையை. வீண் அவசரம் இல்லா பொறுமையின் அவசியத்தை. வீண் அவசரம் இல்லா பொறுமையின் அவசியத்தை. வெட்டி அலட்டல் இல்லா மரியாதையின் மகத்துவத்தை. வெட்டி அலட்டல் இல்லா மரியாதையின் மகத்துவத்தை. இயற்கை அனுபவ கற்றலின் இன்றியமையாமையை. இயற்கை அனுபவ கற்றலின் இன்றியமையாமையை காட்டுகின்றன தொலைந்து போல காலங்கள். தொலைந்த தருணங்கள் காலத்தின் மாறுதல்கள். தொலைந்த தருணங்கள் காலத்தின் மாறுதல்கள். ஆனால் மனதில் என்றும் அழியா பொக்கிஷங்கள். வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்கள் அன்பு ராதிகா, திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து. நன்றிங்க. நன்றிங்கம்மா. அருமையா அழகான வரிகளை சொன்னீங்க. அந்த மிதிவண்டி பயணம், அந்த தேர்வு எழுதி பள்ளிக்கூடம் நிறைய பேர் செஞ்சுருப்பாங்க. அதெல்லாம் மறுநாள் பயந்துட்டு ஸ்கூலுக்கு போவாமல் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஜுரம் வந்து ஏமாத்துறதுலாம் நாளெலாம் இருக்குது.
அந்த சுடுகாய் கொட்டையெல்லாம் மறக்க முடியாதுங்கம்மா. திடீர்னு கவனிச்சிட்டே இருப்போம், திடீர்னு திட்டிட்டு போனோம், நம்ம வான்னு கத்துவோம் ஸ்கூல்ல. அது நிறைய பசங்க அடி வாங்கிலாம் பார்த்துருக்கேன் நான். அந்த கத்தி கப்பல்லாம் இப்போ கனவு கப்பல் மாதிரிமா. ஏன்னா இப்போ கப்பலே பார்க்காத காலங்கள் அதெல்லாம். அந்த கிராமத்தில் அந்த தெருவில் விட்டு இந்த தெருவுக்கு வந்தாலும் வந்து தேடி வந்து பார்த்துட்டு போன ஞாபகம்லாம் இருக்கு. அந்த ரெட்டை சடை வயசு அருமையா சொன்னீங்க. இப்பெல்லாம் யாரும் ரெட்டை சடை போட்டு பார்த்ததில்ல. போடுறாங்களா என்னன்னு தெரியல. அது கிராமத்து அந்த எளிமையானது அதெல்லாம். அந்த ரெட்டை சடை போட்டுட்டு அவங்க அழகா வர்றதெல்லாம். அப்புறம் அந்த கை கடிகார மிட்டாய் சொன்னீங்க அருமையுமா. அது இப்ப இருக்கிற பசங்களுக்கு அந்த அனுபவம் கண்டிப்பா கிடைக்க வாய்ப்பு இல்ல. அது சொன்னீங்க அந்த எறும்பு சொல்லுவீங்களா? ஏன்னா அத மறுநாளும் காட்டணும்னு படுத்துக்கிட்டு நைட்ல புரண்டு அதெல்லாம் மறக்க முடியாத ஞாபகம். அப்புறம் அந்த ஈச்சம்பழத்துக்காக என்ன வேலை சொன்னாலும் எடுன்னா எடு, வைன்னு அது மறக்க முடியாதுங்கம்மா. அது எல்லார் வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு பொருளுக்காக ஏதாவது ஒரு கண்டிப்பா அத நம்ம பழக்கப்பட்டிருப்போம். அதெல்லாம் நம்மள பக்குவப்படுத்தியிருக்கு. அதெல்லாம் நம்ம வீணாகி இருக்க மாட்டோம்மா. அப்புறம் இந்த பழைய சாதத்த கொண்டு போய் பங்கு போட்டு அதெல்லாம் மறக்க முடியாதும்மா. அந்த ஒரு கொய்யா பழமோ, மாம்பழமோ ஆளுக்கு ஒரு பக்கம் கடிச்சு, கடிச்சு உட்காந்து சாப்பிடுறதெல்லாம் மறக்க முடியாத நினைவுகள். இன்னொன்னு அருமையா சொன்னீங்க. போட்டி பொறாமை இல்லாத காலம் அதுன்னு. அ அதெல்லாம் மறக்க முடியாது. வீண் அவசரம் இல்லாத பொறுமையா கடைபிடிச்ச காலம்னு அழகா சொன்னீங்க. அற்புதமா சொன்னீங்க. நன்றிங்கம்மா. தொடர்ந்து கலந்து கொள்ளுங்கம்மா. நன்றிங்கம்மா. வணக்கம். நன்றிங்கய்யா. நல்ல கவிதை. நன்றிங்கய்யா. முக்கியமாக அம்மா சைக்கிள் ஓட்டிய கதை. அதை ஒரு கற்பனை பண்ணி பார்த்தேன். உங்க சின்ன வயசுல ஒரு சைக்கிள் ஓட்டுறது எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பார்த்தேன். அது கொஞ்சம் 16 வயதுல பார்த்து வர காட்சி மகிழ்ச்சி அம்மா. அதாவது நம் வாழ்க்கையில தொலைத்தது எல்லாம் வரிசையாக பட்டியலிடும். அதுல இந்த பாட்டி சொல்ற வேலைக்காக, ஈச்சம்பழத்துக்காக பாட்டி சொல்ற வேலையெல்லாம் செய்யறதுக்கு பாருங்க. அதெல்லாம் சின்ன வயதுல ரொம்ப மகிழ்ச்சியானது. நிறைய கவிதையில முழுவதும் வாழ்க்கையில நம்ம இழந்ததை எல்லாம் அழகா சின்ன வயச நினைவுபடுத்து. நீங்க எந்த ஊருங்கம்மா? சொந்த ஊரு? திண்டுக்கலே தாங்கய்யா. பிறந்தது, வளர்ந்தது, படிச்சது, வாழ்க்கப்பட்டது எல்லாமே. இது ஒரு பெரிய வரம்மா உங்களுக்கு. இது ஒரு பெரிய வரம். ஏதோ ஒரு ஊரில் பிறந்து இன்னொரு ஊரில் திருமணம் செய்து வைத்து விடுவார்கள். அங்கிருந்து வேலை மாற்றம் காரணமாக இன்னொரு ஊருக்கு செல்கிறது. அப்படிலாம் வாழ்க்கை இருக்கும். அப்படிலாம் இல்லாம ஒரே இதே ஒரு பெரிய வரம் தான் உங்களுக்கு. மகிழ்ச்சி தான். சிறப்பு. திண்டுக்கலை இரா ராதிகா அவர்கள் கனவு ஆசிரியர் விருது பெற்றார் கவிஞர். சமீபத்திலே தமிழ்நாடு அரசு வழங்கிய கனவு ஆசிரியர் விருது பெற்று டேராட்டூன் வரை சுற்று. டேராட்டூன் போயிட்டு வந்தீங்களா? இல்லைங்கய்யா, நான் ஃபாரினுக்கு இன்டர்நேஷனல் டூருக்கு போறேங்கய்யா. 55 பேரை தமிழ்நாடு அரசு கனவு ஆசிரியர் விருதுக்காக தேர்வு செய்து அதில் முதலிடம் பெற்ற 55 பேரை வெளிநாட்டுக்கு சுற்றுலா பயணம் அழைச்சிட்டு போறாங்க. அதுல திருமதி இரா ராதிகா அவர்களும் ஒருவர். மிகவும் மகிழ்ச்சி அம்மா. எந்த நாட்டுக்கு போக போறீங்க? நார்வே, ஸ்வீடன், டென்மார்க் சொல்லியிருக்காங்க ஐயா. இன்னும் ஆர்டர் வரலைங்க. டென்மார்க் ஆகிய நாடுகளுக்கு தமிழ்நாடு அரசு முற்றிலும் அரசு செலவிலே இந்த ஆசிரியர் பெருமக்கள் 55 பேர் 55 பேர் தானமா? 55 பேர் 55 பேரை அயலக சுற்றுப்பயணம் அழைத்து செல்கிறது. தமிழ்நாடு அரசுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவிக்கிறது. ஏன்னா பல ஆசிரியர் பெருமக்கள் பல காரணங்களால் வெளிநாடுகளுக்கு செல்கிற வாய்ப்பு இல்லாமல் இருக்கு. பணம் இருந்தாலும் செல்கிற வாய்ப்பு வேண்டும் அல்லவா? அந்த வாய்ப்பை இந்த அரசு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. கல்வித்துறைக்கு பொறுப்பெடுத்து செயலாற்றி கொண்டிருக்கிறது. இது ஒரு புதுமையான ஒரு முயற்சியாக, புதுமையான சிந்தனையாக இருக்கிறது. அதிகம் இளைஞர்கள் இருக்கக்கூடிய, அதாவது அடுத்த தலைமுறையினர், இன்றைக்கு பழைய தலைமுறையினர் சிலர் இருந்தாலும் கூட புதிய தலைவர் சில பேர் இந்த அரசிலே அமைச்சர்களாக பொறுப்பேற்றிருப்பார். கொஞ்சம் மாற்று சிந்தனையோடு சிந்திக்கிறார்கள். வெறும் ஒரு கேடயம் கொடுப்பது, பரிசு தொகை கொடுப்பது, அது எல்லாவற்றை விட அது வெளிநாட்டு பயணமாக செல்வது, அது மற்றவர்கள் எல்லாம் பேராட்டுடன் கழித்து சென்றார்கள். இந்த நல்ல படிகள், பாராட்டத்தக்க படிகள். சிறப்பம்மா, மகிழ்ச்சி. நீங்க அயலகம் சென்று அங்கிருந்து எங்களுக்கு நிறைய புகைப்படங்களை எடுத்து அனுப்ப வேண்டும்.
கண்டிப்பாக ஐயா, கண்டிப்பா. மிக்க நன்றிங்க ஐயா, வாய்ப்பிற்கு மிக்க நன்றி. கருத்துரைக்கும் மிக்க நன்றிங்க ஐயா. அடுத்தவரை அறியுங்கள். நம்மோடு தொடர்ந்து கவி பாட மொய்தீன், கவித்திடல் மொய்தீன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஐயா, அனைவருக்கும் வணக்கம். சிறப்பான ஒரு தருணம். இந்த தருணத்தில் உங்களை சந்தித்தது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா, வாசிக்கலாமா ஐயா? உங்கள் கவிதை. பல காயங்களை கண்ட விடயங்களாக சில விடயங்களாக என்னை புரட்டி போடும் என்று தான் நினைத்து கொண்டிருக்கிறேன். புரட்டி போட்டதும் விரட்டியது, வந்தது விலகியது, எல்லாம் என் தழும்புகள் தான். வந்தது விலகியது விற்று கொண்டுதான் துரத்தி அடித்தேன் பற்றவற்றை காயங்களை. வீர்கொண்டு எழுந்தேன் விண்ணைத்தொட வீழ்கொண்டு எழுந்தேன். இருட்டட்டும் விலகிடும் எல்லாம் மழையாக என்று எண்ணினேன். ஒளி விளக்கை நம்பி நான் பயணம் தொடர்ந்தேன். ஓரிடத்தில் இருந்து குழந்து கைவிளக்களை ஏந்தி இருட்டில் நான் பல காயங்களோடு கடந்து வந்தேன். கால்நடையாக பயணம் போட்டேன். இருளில் விலகி இந்த காலங்கள் ஒன்று நான் உலகம் எண்ணியிருந்தேன். நன்றி கெட்ட உலகம்டா என்று நினைத்தேன். ஆனால் நன்றி உள்ள மனிதர்களும் சில மனிதர்களும் உண்டு என்று பிறகுதான் தெரிந்து கொண்டேன். நானக்கா நான் அறிந்தேன், நம்மை நாம் அறிந்தால் நாம் நலமே, நானும் உண்மை தெரிந்தால் நலமே என்று நமக்குள் இருக்கும் காயங்கள் பல விடயங்களாக கூறுகிறது. வடுக்களாக பட்டறிவில் உணர்ந்தேன். உலகம் நமக்கு ஒரு பாடறை. இட்டவரும் நேரம் சுட்டவர் விட கூடும் தொடரும் முயற்சி கொள் என்றது. அந்த வகையில் நான் சில விடயங்களை என்னை புரட்டி போடும் என்று தான் நினைத்திருந்தேன். புரட்டி போட்டு விரட்டி வந்தது விலகி விட்டு கொண்டிருந்தேன். துரத்தி அடித்தேன் பற்றவைகளை. மாறாக விற்றென்று எழுந்தேன் விண்ணைத்தொட. இருட்டன்று விலகி எல்லாம் மாயமாக. ஒளி விளக்கை நம்பி நான் பயணம் தொடர்ந்தேன். ஓரிடத்தில் இருந்து சூழ்ந்தது கைவிளக்கை ஏந்தி கால்நடை பயணம் போனேன். இருள் விலகி வழி விட்டது. ஒன்றுதான் உலகம் எண்ணியிருந்தேன். நன்றி கெட்ட உலகம் நான் அறிந்தேன். நம்மை நாம் அறிந்தால் நலமே, நாளும் உண்மை தெளிந்தால் வாழும் சூழும். இடர் வரும் நேரம் சுடர்விட கூடும். தொடர் முயற்சி கொண்டால் தூரம் ஓடும். மழை மற்றும் காற்று கொண்டால் தடை ஏதும் இல்லை. கடந்து போக கற்றுக்கொண்டால் கட்டம் இல்லை. கிடந்து கத்தி கொண்டிருந்தால் கடந்து போக மறந்து விடுவோம். நடந்ததையே நினைத்திருந்தால் நடந்து போக மறந்து விடுவோம். காலத்திடம் கற்றுக்கொள்ளும். கடந்து போக திசை மாறிவிடும். காற்று திரும்பவும் வீசும். ஒரு நாள் நம் காயங்களுக்கு புரட்டி போடும் விடயங்களாக தழும்புகள் நிச்சயமாக நினைவுபடுத்தும் என்று எதுவும் வேண்டாம் என்று மிரட்டி விடுகிறது. நம் காயங்கள் தழும்புகளை பார்த்து கொண்டிருப்பது துரத்தியபடி இருட்டிப்பு வேண்டாம். ஈட்டாகவும் கூடும் வாழ்வு. பொருட்கள்ல எதுவும் நாமே புணமாகும் போது பொருட்கள்ல எதுவும் நாம புணமாகும் போது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றிங்க ஐயா. ஒளிவிளக்கு ஏந்திய வாழ்க்கை பயணத்தில் காயம்பட்ட இதயத்தின் வழிகளை வரிகளாக கவிப்படுத்தியுள்ள ஐயா. நன்றி ஐயா, வணக்கங்க ஐயா. நன்றி. காலங்கள் தொலைந்தாலும் காயங்கள் தொலைவதில்லை. காலங்கள் தொலைந்தாலும் காயங்கள் தொலைவதில்லை என்கிற கருத்துப்பட கவிதை வழங்கிய கவித்தேடல் மொய்தீன் ஐயா அவர்களுக்கு நம்முடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
ஐயா நீங்க எந்த ஊருங்க ஐயா? உங்க ஊரு? ஐயா நம்ம சின்ன ஊர் ராமநாதபுரம் ஐயா. ராமநாதபுரம். ஆமா ராமநாதபுரம். அப்துல் கலாம் ஐயா பக்கத்து வீட்டுக்கு. ஐயா அப்துல் கலாம் ஐயா பக்கத்து வீட்டுக்கான ஐயா. மகிழ்ச்சி 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 மகிழ்ச்சி. சிறப்பு ஐயா, மகிழ்ச்சி. உங்களோடு இன்று இந்த கவியரங்கத்திலே பயணம் செய்ததில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் உங்களுக்கும் உங்கள் கவிதைக்கும் எங்களுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சியில பங்கேற்று வாருங்கள். சிறப்பாக நிகழ்ச்சிகளை அலங்கரிக்க வாருங்கள் என்று அன்போடு அழைக்கிறோம். நன்றி ஐயா. அடுத்த கவிஞர் அழையுங்கள் ஐயா. ஐயா ராஜேஷ் லோச்சன் அம்மா இருக்காங்களா ஐயா? அவங்க இருக்காங்க. இருக்கேன் ஐயா. நன்றிங்கம்மா. தொடர்ந்து நம்மோடு கவி பாட அடுத்ததாக ஆவடியிலிருந்து திருமதி ராஜேஷ் லோச்சன் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வாருங்கள் அம்மா, உங்கள் கவியை தாருங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் மாமணி நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும், இன்றைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைமை ஐயா அவர்களுக்கும், குழுவில் பங்கேற்கும் அனைத்து ஆளுமைகளுக்கும் என்னுடைய அகம் கழித்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கவியரங்க தலைப்பு தொலைந்து போன காலங்கள். என்னுடைய பள்ளிக்கால அனுபவங்களை மட்டுமே கருத்தில் வைத்து எழுதியுள்ளேன். ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே, சக தோழியுடன் கைபிடித்து கதை பேசி தோள்பையை முதுகில் மாட்டிக்கொண்டு பள்ளிக்கு சென்ற நாட்கள் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே. சாலை கடக்கையில் இப்பக்கமும் செல்லாமல் அப்பக்கமும் செல்லாமல் எல்லா வகை டான்ஸும் சாலையிலே ஆடி வண்டிக்காரரிடம் வசவு வாங்கிய நாட்கள் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே. வீட்டுப்பாடம் செய்யாமல் டீச்சரிடம் அடி வாங்கி அதை அம்மா அறியாமல் இருக்க அன்பு தோழிக்கு 25 பைசா ஊகும் 5 பைசா ஊகும் சொல்லிவிடுவேன் என தோழி மிரட்ட 75 பைசா கையூட்டு கொடுத்து அவள் வாய் அடைத்தது ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே. மழை நேரம் என் அம்மா மட்டும் என்னை அழைக்க குடையுடன் வர, அவளும் நானும் ஒரு குடைக்குள் வர, முதுகு பக்கம் மலைச்சாரல் பட்டு சீருடை நனைந்த கதை ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே. அம்மாவுக்கு தெரியாமல் கடுக்காப்புலி பாட்டியிடம் கடன் வைத்த கதை ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே. பள்ளி தேர்வில் படித்தது தோழி மறக்க என் பேப்பரை அவள் காப்பியடிக்க கொடுத்து அதை ஆசிரியர் அறியாவண்ணம் வாங்கி என் பேப்பருடன் கட்டி கொடுக்கப்பட்ட பாடு ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே. இறுதியில் அவளோ நல்ல மார்க், நானோ சொல்வதற்கில்லை. ஆனால் அதற்காய் அம்மாவிடம் கட்டுக்கட்டாய் திட்டு வாங்கிய நாள் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே. தோழிகளுடன் விளையாடிய விளையாட்டுக்கள், அந்த நாட்கள் திரும்பவே திரும்பாதா. ஏக்க பெரும் மூச்சுக்கள், வண்ண நாட்கள் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே. தோழிகள் இருவரும் சேர்ந்து மாடியில் சாப்பாடு எடுத்துட்டு வந்து உட்கார்ந்து சாப்பிட்ட நாட்கள் மனதில் ரம்யமாய் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே. டிவியில் தூர்தர்ஷனில் டயனோரா டிவியில் வெள்ளிக்கிழமையில் ஒளியும் ஒளியும், செவ்வாய்க்கிழமையில் 1 மணி நேர நாடகம், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு படம் பார்த்த நாட்கள் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே. கார்ப்பரேஷன் தண்ணி லாரி, குதுகலிக்கும் மனம், தண்ணீர் குடம் குடமாய் ஆடை முழுவதும் நனைய நனைய பிடித்து பிடித்து மகிழ்ந்த நாட்கள் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே. பெப்சி ஐஸ், கலர் ஐஸ் இருவரும் சப்பி சப்பி கை நனைய சாப்பிட அந்த நாட்கள் நெஞ்சில் குளிர்ச்சியாக ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே. சவ்வு மிட்டாய்க்காரர், அம்மாடி அவரை போல அந்த காலத்திலே மிட்டாயில் குழந்தைகளின் கையிலே கலைவண்ணமிடும் ஆசாமி யார் இருந்தார்? வாட்ச் மீசை கேட்கும் வண்ணம் போட்டுவிட்டு போவார். அவருக்காக வாசலில் காத்திருந்த நாட்கள் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே. எனதருமை தோழி மதிய உணவு உண்பவள் தட்டை மாற்றி டிஃபன் பாக்ஸ் மாற்றி எனதுணவை அவளும் அவள் உணவை நானும் சாப்பிட்ட இனிப்பான நாட்கள் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே. பரிசு பொருள் ஒட்டிய பேப்பரில் காசு கொடுத்து பல முறை கிழித்து கிழித்து பரிசு பொருள் கிடைக்காமல் ஒரு முறை சோப்பு டப்பா பரிசாய் கிடைத்த நாள் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே. சூட மிட்டாய் சீரக மிட்டாய் பேர் போனது அந்த காலத்தில். சீரக மிட்டாயை அளந்து தருவார் கடைக்காரர். அதை சீருடையில் போட்டு வண்ணச்சாயம் ஒட்டி அம்மாவிடம் அன்பு சாயம் வாங்கிய நாட்கள் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே. வெண்டைக்காய் குழம்பு விதைகளை வைத்து பல் விழுந்து விட்டதாக பொய் கூறி என் அம்மாவையே ஏமாற்றிய மாயாஜால நாட்கள் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே.
இன்னும் நெஞ்சில் அசைபோட பொக்கிஷமான நினைவுகள் அலையென பொங்கும். நல்வாய்ப்பிற்கு நன்றி கூறி இடம் சார்வது நான் ராஜசுலோச்சனா, ஆவடி, திருவள்ளூர் மாவட்டம், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நன்றிங்கம்மா. ஞாபகம் வருது. என்னுடைய ஞாபகத்தையும் நீங்க எனக்கு திரும்ப ஞாபகப்படுத்திட்டு போயிருக்கீங்க. அந்த பள்ளிக்கூட வாழ்க்கை வந்து எவ்வளவு காலம் கடந்தாலுமா, நம்ம கை சோர்ந்து, நட தளர்ந்து, உடம்புல சுருக்கம் விழுந்து, நம்ம என்னதான் வயதை கடந்தாலும் அந்த ஆணித்தரமான, இந்த பசுமையான ஆணித்தரமான சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பள்ளிக்கூடம் நம்ம அது எப்படி சொல்றது, நம்ம எவ்வளோ காலம் கடந்தாலும் எவ்வளோ மறந்தாலும் நம்ம அதை மறக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் பொக்கிஷங்கள். அந்த நீங்க ஒவ்வொன்றா ஞாபகம் வரும்போதெல்லாம் என் பள்ளி நினைவு, நீங்க அதை சொன்னீங்கல்ல, அந்த தோல் பையை போட்டுக்கிட்டு போறது, போகும்போது முதுகுல பக்கத்து முன்னாடி போகிற பையை பிடிச்சி இழுப்போம், அந்த சேட்டெல்லாம் பண்ணியிருக்கோம். அப்புறம் அந்த எக்ஸாம் எழுதும்போது அருமையா சொன்னீங்க, தேர்வு பேப்பரை மாத்தி கொடுத்து அது நிறைய பேர் வாழ்க்கையில் நடந்திருக்குமா. இது நம்ம பேப்பரே காணாமலாம் போயிருக்கும். முதல் பேப்பர் மட்டும் நம்ம பேப்பர் இருக்கும், பக்கத்து பேப்பர்லாம் வேற யாருக்கையாவது கொடுத்து அது மாரிலாம் இருந்திருக்கு. அப்புறம் அந்த மிட்டாய், வண்ண மிட்டாய் சொன்னீங்களா, அது மறக்க முடியாது. அது மிட்டாயோட சேர்ந்த விளையாட்டு. அது ஏன்னா நம்ம பொருள் பார்க்க மாட்டோம், வாட்சி பார்க்க மாட்டோம், மீன நேரம் பார்க்க மாட்டோம். அந்த மிட்டாய் வடிவில் பார்த்து அதை ரசிச்சு சாப்பிட்ட நாட்கள் அதெல்லாம். அது காலத்தாலையும் அது அழிக்க முடியாது. அது நமக்கு இன்னும் கனவா இருந்தாலும் நம்ம கண்ட நனவுகள் அதெல்லாம். அருமையா வாசிச்சீங்கம்மா, நன்றிங்கம்மா. நன்றிகள் ஐயா, தங்களுடைய பின்னூட்டத்திற்கு நன்றிகள் ஐயா. கவிதை அருமை அருமை, அருமையான கவிதை கொடுத்தீர்கள். கவிதை அப்படியே இருந்ததம்மா, கவிதை அப்படியே இருந்தது. அந்த கம்பீர குரல் மட்டும் கொஞ்சம் கலந்திருந்தது, கம்பீர குரல் மட்டும் கொஞ்சம் கலந்திருந்தது. ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே. இந்த கவிதை ஏற்கனவே படித்த ஞாபகம் வருதே, இந்த கவிதை ஏற்கனவே கேட்ட ஞாபகம் வருதே. இந்த கவிதைதான் ராஜசுலோச்சனா அம்மையார் எனக்கு அறிமுகப்படுத்திய அறிமுக கவிதை என்பது ஞாபகம் வருது. இந்த கவிதை மூலம்தான் அம்மா எனக்கு அறிமுகமானார் என்பது ஞாபகம் வருது. அருமையான கவிதை கொடுத்தீர்கள். அதில் நிறைய விஷயங்கள் இருக்கும். அதிலே ஒன்று, பள்ளி வாசலிலே இருக்கக்கூடிய பாட்டியிடம் நாம் கடன் கேட்காவிட்டாலும் கூட நாம் நின்று பார்ப்பதை பார்த்து அழைத்து ஒரு மாங்காவையோ அல்லது வெள்ளரிக்காவையோ அல்லது ஒரு கமர்கட்டையோ கொடுத்து விட்டு நாளைக்கு வந்து காசு கொடு என்று சொல்லுவார். நம் மீது இருக்கக்கூடிய அன்பின் காரணமாக. அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்தது. நாங்க படித்த பள்ளியின் வாசல்ல ஒரு பாட்டி இருப்பாங்க. அவங்க வந்து பனம்பழத்தை வேக வச்சு அறுத்து கொடுப்பாங்க. எங்களுக்கு பனம்பழம் ரொம்ப புதிய விடயம். நாங்க சென்னையில் இருக்கிற பனம்பழம் என்பது மிகவும் புதிய விடயம். அது ஒரு மஞ்சள் நிறத்துல அதை மெல்ல 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 அது கடைசி சக்கையானாலும் அதுல சுவை வந்துகிட்டே இருக்கும். அதனால அதை ஒரே ஒரு துண்டு வாங்கி போட்டுக்கிட்டாக்கா அந்த நாங்கள் அதை இன்டர்வல் பீரியட் சொல்லுவோம். காலை நேரத்துல இரண்டாவது முடிஞ்ச உடனே ஒரு 10 நிமிடம் இடைவெளி கொடுப்பாங்க. அந்த நேரத்துல போய் அதை வாங்கி வாயில மெல்ல ஆரம்பிச்சோம்னா மதியம் உணவு இடைவேளை வரை அது மென்று கொண்டிருக்கலாம். அவ்வளவு சுவையாகவும் சுவையை கொடுக்கக்கூடியது. இதெல்லாம் நினைவு வருது. இன்னொரு செய்தி சொல்றேன் இந்த இடத்துல. நான் எப்படி ஒரு மாபெரும் திருநாக இருந்திருக்கேன் என்பது உங்களுக்கு தெரியும், அதுக்காக சொல்றேன். எங்க பள்ளிக்கூடத்து வாசல்ல ஒரு பிஸ்கட் விற்பாங்க. அது ஒரு தக்கமா இருக்கும், பெருசா இருக்கும் அந்த பிஸ்கட்டு. அதை எடுத்து உடச்சி எடை போட்டு கொடுப்பாங்க. இந்த செம்பு, பித்தளை, அலுமினியம் இதெல்லாம் கொடுத்தா அது எடை போட்டு தருவாங்க. அந்த பிஸ்கட் ரொம்ப தக்கையா இருக்கு பிஸ்கட். ஒரு சின்ன குண்டு போட்டாலே போதும். எல்லா பசங்களும் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. எங்கிட்ட அந்த மாதிரி இரும்பு, பித்தளை, ஈயம், அலுமினியம் அந்த மாதிரி எந்த பொருளும் இருக்காது. அப்போ என்னடா அந்த மாதிரி பண்ண எல்லா பசங்களும் எல்லா பிள்ளைங்களும் வாங்கி சாப்பிட நமக்கு வாங்க முடியல. ஏன்னா அவர் காசுக்கு விற்க மாட்டார். அவரு காசு கொடுத்தா கொடுக்க மாட்டார், இந்த மாதிரி பொருள் கொடுத்தாதான் கொடுப்பாரு அவர். அப்ப வீட்டுல வந்து ஒரு பெரிய பித்தளை பூட்டு இருந்தது. அந்த கதவுல எடுத்த பூட்டு முழுவதும் பித்தளை. அதை கொண்டு போய் அவர்கிட்ட போட்ட உடனே அந்த
கூட்டுக்கு அவர் பிஸ்கட் எடுத்து வைக்கிறார். எவ்வளவு வைக்கிறாருன்னா, வழக்கமா ஒரு ஏதோ ஒரு கையாகல அளவுக்கு அந்த பிஸ்கட் கொடுப்பாரு. எனக்கு வந்து பெரிய சைஸ்ல ஒரு சாப்பாடு தட்டு அளவு இருக்கக்கூடிய பிஸ்கட்டு 3 பிஸ்கட்டை வச்சுட்டாரு. ஏன்னா ஏறல. அவர்கிட்ட இருக்க மொத்த பிஸ்கட் எடுத்து வச்சுட்டாரு. ஒரு நாள் வியாபாரம், அது ஒரு வார வியாபாரத்தை ஒரே நாள்ல முடிச்சிருக்காங்க. எனக்கு எவ்வளவு பிஸ்கட் கொடுப்பாரு எனக்கு தெரியாது. நான் சின்ன பையன் தானே, 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். கொடுத்த என்ன பண்ண தெரியல, நோட்டு புத்தகம் வைக்கிற பையில எடுத்துக்கிட்டு போய் கிளாஸ் வச்சுக்கிட்டு நான் வந்து வகுப்பு முடியுது, எனக்கு உணவு வரும், அம்மா உணவு கொண்டு வருவாங்க. உணவு கொண்டு வர்ற போதே இதை பற்றிய புகார் போயிடுச்சு. இந்த மாதிரி நீலகண்டன் வந்து பெரிய செம்பு பித்தளை குண்டை போட்டுட்டு இவ்வளோ பிஸ்கட் வாங்கி வச்சுக்கிறான் ஆண்டி அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. எங்க அம்மா கிட்ட அம்மா வந்து கேட்டாங்க, அப்புறம் சொன்ன. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஆசையில வீட்டுல இருந்த இரும்பு குண்டு கொண்டு வைப்போம். இரும்பு குண்டுல செம்பு பித்தளை கதவுல வைக்கக்கூடிய ஒரு குண்டு, கதவுல நம்ம மேஜை இழுப்பறை இருக்குங்களா, அதுல வைக்கக்கூடிய அந்த குண்டு, அந்த குண்டை கொண்டு போட்டது. இந்த மாதிரி நாங்களும் கூட வாழ்க்கையில நிறைய விடயங்கள் செய்திருக்கிறோம், இழந்திருக்கிறோம். மகிழ்ச்சியம்மா, சிறப்பான கவியரங்கம், சிறப்பாக கவிதைகள் கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். திரு சென்னை திரு சந்திரசேகரன் ஐயா அவர்களை அழைக்கிறோம். வாருங்கள் ஐயா. வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் சக கவிஞர்களுக்கும் நேயர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கவிதை தொலைந்து போன காலங்கள். தாத்தா பாட்டி காலத்து தத்துவங்கள் தொலைந்து போன காலங்கள். தாத்தா பாட்டி காலத்து தத்துவங்கள் தொலைந்து போன காலங்கள். நிலாச்சோறும் சூரிய வணக்கமும் கலாச்சாரமும் கலைகளும் சிலைகளும் சிற்பங்களும் இலக்கியங்களும் பல புத்தகங்களும் விலை மதிப்பறியாது மறந்தும் தொலைந்தும் போவது மனவேதனை தானே. நிலாச்சோறும் சூரிய வணக்கமும் கலாச்சாரமும் சுவை கலைகளும் சிலைகளும் சிற்பங்களும் இலக்கியங்களும் பல புத்தகங்களும் விலை மதிப்பறியாது மறந்தும் தொலைந்தும் போவது மன வேதனை தானே. முதியோர் சொல்படி நடந்த காலம் தொலைந்து மதியாது மூலையில் முதியோரை அமர்த்துவது இந்த காலம். அன்பும் அகிம்சையும் தொலைந்து போன காலமாய் இன்று அதிகம் துன்பமும் துயரமும் கோலமாய். அன்பும் அகிம்சையும் தொலைந்து போன காலமாய் இன்று அதிகம் துன்பமும் துயரமும் கோலமான. 1000 ரூபாயில் ஆனந்தம் அடைந்தது தொலைந்து அனுதினமும் பணம் பத்தவில்லை என பதற்றம் இப்போது எத்தனை பணம் கிடைத்தார். 1000 ரூபாயில் ஆனந்தம் அடைந்தது தொலைந்து அனுதினமும் பணம் பத்தவில்லை என பதற்றம் இப்போது எத்தனை பணம் கிடைத்தார். ஆடிப்பாடி ஓடி ஒளிந்து தேடி பிடித்து விளையாடும் தொலைந்து போன தருணம் என தவிக்கிறது மனசு. ஆடிப்பாடி ஓடி ஒளிந்து தேடி பிடித்து விளையாடும் தொலைந்து போன தருணம் என தவிக்கிறது மனசு. கைபேசியிலேயே விளையாடி கழித்தால் காலப்போக்கில் நோய் நொடியில் மடிய வேண்டுமா. கைபேசியிலேயே விளையாடி கழித்தால் காலப்போக்கில் நோய் நொடியில் மடிய வேண்டுமா. பச்சை காய்கறிகள் பழங்களை துச்சமாக்கி வறுத்த உணவுகளை விரும்பி உண்கின்றனரே. பச்சை காய்கறிகள் பழங்களை துச்சமாக்கி வறுத்த உணவுகளை விரும்பி உண்கின்றனரே. எண்ணி எண்ணி வாட வேண்டாம். தொலைந்து போன காலங்களை முன்னோர் சொன்ன நன்னறிகளை இந்நாளில் மதித்து வாழ்ந்தால் முன்னேறலாம். எண்ணி எண்ணி வாழ வேண்டாம். தொலைந்து போன காலங்களை முன்னோர் சொன்ன நன்னறிகளை இந்நாளில் மதித்து வாழ்ந்தால் முன்னேறலாம். வாய்ப்பு தந்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம். நன்றிங்க ஐயா. தாத்தா பாட்டி காலம் சொன்ன தத்துவங்கள் அது உண்மைங்கய்யா. ஏன்னா அவங்க இருந்து பார்த்துக்கிட்ட மாதிரி நம்மளை யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. அவங்கள மாதிரி ஒரு சொந்தம் எந்த உயிர்களுக்கும் கிடையாது. நம்ம மனிதத்தை தவிர எந்த உயிர்களுக்கும் கிடையாது. அப்புறம் இந்த சூரிய வணக்கம் சொன்னீங்க. இப்பெல்லாம் அது பிள்ளைகளுக்கு சொல்லித்தராங்களா என்னன்னு தெரியல. காலைல எழுந்து உடனே குளிச்சுட்டு சூரிய வணக்கம் செய்யணும். அதனாலலாம் அந்த நிலாச்சோறு அதெல்லாம் அருமைங்கய்யா. இப்பெல்லாம் நிலாச்சோறு நிலாவை காட்டி சாப்பாடு விட்டாங்களான்னு தெரியல. அன்பு அகிம்சையெல்லாம் தொலைச்சி போனோம் சொன்னீங்க. உண்மைங்கய்யா. அப்பெல்லாம் வந்து போதுன்ற மனம் இருந்தது. இப்ப எல்லாம் பத்தலன்னு இந்த நாகரிகம் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கணும்னு அருமையா சொன்னீங்க. காலப்பேசியால நம்ம கைபேசியை வச்சு தொலைச்சி போறோம்னு சொன்னீங்க. அருமைங்க. ரொம்ப நன்றிங்கய்யா.
நிலாவை காட்டி சோறு ஊட்டியது அந்த காலம். இப்போதெல்லாம் அலைபேசியை கொடுத்து சோறு ஊட்டுகிறார்கள். அலைபேசியை கையில் கொடுத்து சோறு ஊட்டுகிறார்கள். முன்பெல்லாம் பிள்ளைகளிடம் எதையேனும் கொடுத்தால், குழந்தைகளிடம் எதையேனும் கொடுத்தால் அதை எடுத்து வாயில் வைத்துக் கொள்ளும். சில நேரங்கள் நம்முடைய பேனாவை எல்லாம் எடுத்து வாயிலை வைத்துக் கொண்டு வாய் முழுவதும் அந்த நீல நேரத்தை பூசிக் கொள்கிற காட்சிகளை பார்த்திருக்கிறேன். ஆனால் இப்போதெல்லாம் குழந்தைகளிடம் எதை கொடுத்தாலும் அதை எடுத்து வாயில் வைத்துக் கொள்வதில்லை, காதில் வைத்துக் கொள்கின்றன. அந்த மாதிரி ஆகிவிட்டது. எல்லா குழந்தைகள் எல்லாம் ஒரு பஜ்ஜியை கொடுத்தீங்கன்னா பஜ்ஜி எடுத்து குழந்தை காதில் வைக்கிறது, வாயில வைக்கிறது கிடையாது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. சிறப்பான கவிதை கொடுத்தார் கவிஞர் இரா சந்திரசேகரன். நம்முடைய தங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுடைய பல்வேறு பொறுப்புகளிலே இருந்து செயலாற்றி வருபவர். இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற முதியோர் மதிப்போம் என்கிற பன்னாட்டு கவிதை போட்டியில் கூட இவர்தான் போட்டி பொறுப்பாளராக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். சிறப்பான பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறார். எண்ணற்ற பணிகளை தனது அகவை முதிர்ந்த நிலையிலும் மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஆங்கில இலக்கியத்தில் இலக்கியம் பயின்றவர். ஆனாலும் தமிழ் மீது கொண்ட காதலால் தமிழ் கவிதைகளை எழுதி கொண்டிருக்கிறார். இவர் ஆங்கிலத்திலும் கவிதைகள் எழுத வல்லவர். ஆங்கிலத்தில் எம்ஏ படித்தவர். ஒரு தனியார் துறையிலே பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இப்போதும் இவர் தன்னுடைய கவிதைகளை பன்னாட்டு தளங்களிலும் எழுதி கொண்டிருப்பவர். பல தளங்களிலும் பன்னாட்டு தளங்களிலும் பயணித்துக் கொண்டிருப்பவர். சிறந்த கவிஞர். நல்லதையா மகிழ்ச்சி. நன்றி. அடுத்ததாக தொலைந்து போன காலங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் அவர்களை வணங்கி வரவேற்கிறேன். ஐயன் திருவள்ளுவரை தொழுது பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி என்னுடைய கவிதை வழங்க வருகிறேன். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்க அனைத்து கவிஞர் பெருமக்களும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கவிஞர் கழகம் திருமதி தனலட்சுமி மனோகரன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய கவிஞர் இளவல் பா தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே ஒரு கவிதை வழங்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. ஏனென்றால் தம்பி தலைமையில் அண்ணன் கவிதை வாசிப்பது மகிழ்ச்சி தானே. கவிதைக்கு செல்லுவோம். தொலைந்து போன காலங்கள். மாமாவுக்கு கல்யாணம் வந்தால், எங்க வீட்டுல நிறைய மாமாவும் ஒரு 5-6 மாமா இருக்காங்க சின்ன வயசுல. மாமாவுக்கு கல்யாணம் வந்தால் மகிழ்ச்சி அடைவோம். புத்தாடை ஒன்று வாங்கி தருவார். தீபாவளி பொங்கல் எல்லாம் எங்களுக்கு விடுமுறை தினங்கள், பண்டிகைகள் அல்ல, விடுமுறை தினங்கள். மாமாவுக்கு கல்யாணம் வந்தால் மகிழ்ச்சி அடைவோம். புத்தாடை ஒன்று வாங்கி தருவார். அதுவும் பல நேரம் காக்கி கார்ச்சட்டையும் வெள்ளை சட்டையும் பள்ளிச்சீருடையாக, காக்கி கார்ச்சட்டையும் வெள்ளை சட்டையும் பள்ளிச்சீருடையாக. எத்தனை சஃபாரிகள் இருந்தாலும் அந்த பின்புறம் கிழிந்த காக்கி ட்ரவுசருக்கு இணையாகாது. தபால் பெட்டி என்று கேலி செய்தது மறக்கவே மறக்காது. அண்ணன் போட்டு சின்னதான உடைகளே வாய்த்தன புத்தாடையா எங்களுக்கு. அண்ணன் போட்டு சின்னதான உடைகளை எங்களுக்கு வாய்த்தன புத்தாடைகளாக. பொருட்கள் வாங்கியதும் வெள்ளம் கொசுறு. நாட்டார் கடைக்கு ஓடுவோம் நாங்கள். பொருட்கள் வாங்கியதும் வெள்ளம் கொசுறு. நாட்டார் கடைக்கு ஓடுவோம் நாங்கள். டிர் என்ற மோட்டார் சைக்கிள் ஓட்டிய பயணம் மறக்க முடியும்.
திடீரென்று மோட்டார் சைக்கிளில் பயணித்த பயணம் மறக்க முடியும். 4 பைசாவுக்கு அரை மணி நேரம் டயர் சைக்கிள் எடுப்போம். 4 பைசாவுக்கு அரை மணி நேரம் டயர் சைக்கிள் எடுப்போம். அதற்கு 4 பேர் கூட்டாளிகள். ஆளுக்கு ஒரு ரவுண்ட் அடித்து வருவோம். 5 நிமிடத்திற்கு ஒரு முறை மணியாகி விட்டதா என்று சைக்கிள் கடைக்காரரிடம் கேட்டு பிடிப்போம். இன்னும் 5 நிமிஷம் இருக்கிறது என்றால் இன்னொரு ரவுண்டு போயிட்டு வருவோம். சின்ன வயதில் சினிமா தியேட்டர் கட்டினோம். மண்ணில் சோர் வைத்து மேலே ஓலை போட்டு சின்னதாய் ஒரு சினிமா தியேட்டர் கட்டினோம். துண்டு பிலிமில் சினிமா காட்டுவோம். 2 பைசா வாங்கிக் கொண்டு ஒவ்வொருவரிடம் 2 பைசா வாங்கிக் கொண்டு லட்சுமி தியேட்டர் உரிமையாளர் போல கம்பீரமாக நடந்த காலம் தொலைந்தே போனது. எங்களோட பெரிய தியேட்டர் லட்சுமி தியேட்டர் உரிமையாளர் போல கம்பீரமாக நடந்த காலம் தொலைந்தே போனது. 11ஆம் வகுப்பு தேர்ச்சி விட்டால் கடிகாரம் கிடைக்கும். அது கனவு பரீட்சை. எனக்கு அது கனவு பரீட்சை. 11ஆம் வகுப்பு தேர்ச்சி விட்டால் கடிகாரம் கிடைக்கும். சென்ற மாதம் மகள் வாங்கி தந்த கை கடிகாரம் இப்போது இருக்கும் செல்போனிடம் செல்லாமல் போனது. கண்ணாடி அரைத்து வஜ்ரம் சேர்த்து காய்ச்சி மாஞ்சா போட்டு காத்தாடி விடுவோம். காலம் போவது தெரியாமல் காத்தாடி பறக்கும். வெட்டுப்பட்ட காத்தாடி பின்னால் ஓடுவோம். மாவட்டம் விட்டு மாவட்டம் தாண்டியும் ஓடியதுண்டு. காத்தாடியின் பின்னால் மாவட்டம் விட்டு மாவட்டம் தாண்டியும் ஓடியதுண்டு. நாங்களும் எங்கள் காலங்களும் தொலைந்தே போனது. அந்த காத்தாடிகளை போல நாங்களும் எங்கள் காலங்களும் தொலைந்தே போனது. அந்த காத்தாடிகளை சட்டி பம்பரம், குண்டு பம்பரம், சாட்டை சுழற்றி இழுத்த பம்பரம். சட்டி பம்பரம், குண்டு பம்பரம், சாட்டை சுழற்றி இழுத்த பம்பரம். இல்லை பம்பரம் இப்போது இல்லை என்றாலும் இருக்கிறது. காலம் மாறினும் பம்பரம் மட்டும் இன்னும் உள்ளது வைகோவிடம். அவராவது தொலைக்காமல் விளையாட்டு எதுவும் இல்லாத நேரத்தில் சும்மா இருக்காமல் தூட்டுக்கோட்டையை தேய்த்து பக்கத்தில் இருப்பவன் தொடையில் வைப்போம். விளையாட்டு எதுவும் இல்லாத நேரத்தில் தூட்டுக்கோட்டையை, அதாவது அது கல்யாண முருகன் வரக்கூடிய தூட்டுக்கோட்டையை தேய்த்து பக்கத்தில் இருப்பவன் தொடையில் காலங்கள் தோறும் மனிதர்கள் தோறும் மாறிக்கொண்டே இருக்கும் சமூகம் தொலைத்தே விடுகிறது தன் சொந்த வாழ்க்கையை, வாழ்ந்த வாழ்க்கை. 67க்கு முன்பு அரிசி பஞ்சம், சோறு இல்லாமல் தூங்கிய நினைவு, கோதுமை தவிட்டை சலித்து ரொட்டி சுட்டு தந்த ஞாபகம். பேரறிஞர் அண்ணா ரூபாய்க்கு 3 படி அரிசி என்றார்.
பெறுகிற அண்ணா வந்து ரூபாய்க்கு 3 படி அரிசி என்றார். ஆட்சிக்கும் வந்தார். 67 ஆட்சிக்கும் வந்தார். ஆட்சி மாற்றம் தொலைந்து போன காலங்களில் இதுவும் ஒன்று. தொலைந்து போன காலங்களில் இதுவும் தொடரும் நினைவுகள், தொலைந்த காலத்தின் கனவுகள், தொடரும் நினைவுகள், தொடர்ந்த காலத்தின் கனவுகள். நினைவுகள் தனியாக, நாமெல்லாம் தனியாக, இரண்டும் கொட்டாமல் வாழ்வதும் ஒரு வாழ்க்கையா? நன்றி, வணக்கம். அருமைங்க ஐயா. அருமையா சொன்னீங்க, எளிமையா சொன்னீங்க, அது தெளிவா சொன்னீங்க ஐயா. உங்க வாழ்வியல அப்படியே வரிகளா படம் பிடிச்சி காட்டிட்டீங்க எங்களுக்கு. அப்புறம் அந்த கிழிந்து போன காக்கி சட்டை டிராயர் சொல்லுவீங்க இல்லையா, தபால் பெட்டின்னு, அது அந்த காலத்துல வந்து தபால் பெட்டிக்கே விளம்பரங்கய்யா அது. அதெல்லாம் மறக்க முடியாதுங்கய்யா. நிறைய விஷயங்களை அழகா கோர்வையா சொன்னங்கய்யா. சிறப்பா இருந்ததுங்கய்யா. நன்றிங்கய்யா. ஐயா வாசித்த கவிதைக்கு பின்னூட்டம் தருவர்கள் தர வரலாம். நான் சொல்றேன். சொல்லுங்கம்மா. ஐயா சொன்னாங்க, ரொம்ப அழகா சொன்னாங்க. எல்லாமே நம்ம யாரும் சொல்லாதத புதுமையா சொல்லியிருக்காங்க. அதுக்கு முதல்ல ஐயாவுக்கு பெரிய பாராட்டு கொடுக்கணும். அதனாலதான் அவர் ஐயாவா இருக்காரு. அவருக்கு வந்து பின்னுட்டு சொல்ற அளவுக்கு நமக்கு வந்து அந்த அளவுக்கு இல்ல. இருந்தாலும் ஐயாவுக்கும் சொல்லணும் இல்ல. ஐயா வந்து யாரையாவது ஐயாவுக்கு பாராட்டு சொன்னாதானே அவருக்கும் ஒரு மகிழ்வு இருக்கும். அதனால நம்ம இத சொல்றோம். நமக்கு வந்து ஐயாவுக்கு விட திறமைகள் இருக்குதுங்கிற அர்த்தத்துல இல்ல, ஐயாவை பாராட்டுற விதமா இத நம்ம சொல்றோம். மாமாவுக்கு கல்யாணம் வந்தால் மகிழ்ச்சி அடைவோம், புத்தாடை கிடைக்கும்னு. அது எவ்வளவு பெரிய உண்மையான ஒரு சந்தோஷத்தை அவரு சொல்லியிருக்காரு. ஆனா அந்த சந்தோஷமும் கூட கலர்படையா கிடைக்காம யூனிஃபார்மாவே கிடைச்சிடும். காக்கி டிராயரும் வெள்ளை உடையுமா அப்படின்னு சொல்லி அதுலயும் ஒரு வருத்தம் தான். தீபாவளி பொங்கல் வந்தா டவுன்ல சென்னையில இருந்ததுனால அது ஒரு விடுமுறை தினமாவே தான் இருக்கும். அதுல வந்து ஒன்னும் பெரிய புதுமையா தெரியாது எங்களுக்கு அப்படின்னு ஒரு பெரிய பொருள் புதிந்த விஷயம் அது. ஏன்னா கிராமங்கள்ல தான் தீபாவளி பொங்கல் இதெல்லாம் ரொம்ப பெருசா கொண்டாடப்படும். இப்ப டவுன்ல இருந்தாலும் அதை வந்து பெருசா கொண்டாட முடியாத நிலைமை, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களோட கூடி குழாவி கொண்டாட முடியாத நிலைமை. அதனால அது வந்து அப்படியே தனிச்சே இருந்து ஓரளவுக்கு அப்ப வந்து செல்போன்களும் கூட இல்லாத நிலைமை, அதை பகிர்ந்துக்கிறதுக்கு செய்யறதுக்கு. அப்ப இந்த நானும் எழுதணும்னு நினைச்சேன், சொல்லியிருந்தேன் நினைச்சேன், விட்டுட்டேன். இந்த பண்டிகை காலங்களுக்கு வாழ்த்து அட்டைகள் வரும் பாருங்க, அதை பார்த்து மகிழ்ந்திருப்போம். போஸ்ட்மேன் எப்ப வருவாரு, நமக்கு யாராவது வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்களா, வாழ்த்து அட்டை வருமா அப்படின்னு. அது ஒரு பெரிய நிகழ்வு. அது இன்னைக்கு தொலைந்து போன காலம், அதை நானும் சொல்ல மறந்துட்டேன். அந்த மாதிரி ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு விடுமுறை காலமாவே போயிடுச்சு. இந்த மாதிரி எல்லாம் நம்ம எதிர்பார்த்து வாழ்ந்த காலங்கள் கூட கிடைக்கல. வாய்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குங்க ஐயா, கேட்க மாட்டேங்குது. அப்புறம் இந்த கிழிந்த காக்கி சட்டை சொல்லியிருந்தார் பாருங்க, டிராயரு. அது வந்து ஒரு சிறப்பான விஷயம். தபால் பெட்டி வந்து தபால் பெட்டிடான்னு சொல்லி எல்லாரும் சக ஃப்ரெண்ட்ஸுங்க ஓட்டுவாங்க பாருங்க. அதையும் வந்து விட்டுட்டு வர முடியாத, அதையாவது ஒரு யூனிஃபார்மா போட்டுட்டு வர வறுமையில் இருந்த குழந்தைங்களோட நினைவு அது. அது அந்த சூழ்நிலை, அது ரொம்ப பெரிய விஷயம். அதே மாதிரி அண்ணன் போட்ட பழைய துணிகளை, அந்த துணிகளை எடுத்து நம்ம சின்ன பசங்க தான், நீ போடு, அத வேஸ்டா போயிடும், உனக்கு புதுசு வாங்க முடியாது, வசதி இல்ல அப்படின்னு அண்ணனுக்கு புதுசை எடுத்து கொடுத்துட்டு அண்ணன் போட்ட பழசா அணிஞ்ச காலம். இந்த மாதிரி நிறைய காலம். அந்த சைக்கிள் ஓட்டுறது சொன்னாரு பாருங்க, ஒரு டைம் வச்சு நம்ம எடுத்துட்டு வருவோம். அந்த சைக்கிளை ஓட்டி மகிழ்றதுக்குள்ளாரியே அந்த டைமை தான் நம்ம கவனிச்சுட்டே இருப்போம். டைம் ஆயிருச்சான்னு. அப்ப நம்ம கிட்ட எல்லாம் வாட்ச் கிடையாது, கடிகாரங்கிறதும் கிடையாது. ரொம்ப பெரிய பெரிய இருக்கிறவங்க, வசதியா இருக்கிறவங்க கிட்ட அது இருந்திருக்கும். ஓடி போய் அந்த சைக்கிள் கடைக்காரருக்கு தான் கேட்டுட்டு வருவாங்க,
அது வந்து ரொம்ப நெகிழ்வான ஒரு தருணம் அவரு சொல்லி இருக்கிறது. அது ஓடி போய் ஓட்டி முடிக்கிற டைமை விட ஓடி போய் கேட்ட டைம் தான் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி ஐயா அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த சினிமா ஓட்டி காட்டுவோன்னு ஒரு இது சொல்லியிருந்தாரு. அது என்னுடைய அண்ணனை ஞாபகப்படுத்தியது. என்னுடைய அண்ணா அப்படிதான் வந்து செய்வாரு. ஒரு சதுர கண்ணாடியில விளக்க பொருத்தி வச்சு கறி புகை அதுல படிய வச்சுட்டு அதுல வரைஞ்சு வச்சுட்டு லைட் அடிச்சுட்டு பின்னாடி அந்த கண்ணாடி வச்சுட்டு செவுத்துல அந்த படம் ஓடுற மாதிரி காட்டுவாங்க. நிறைய கண்ணாடிகளை அந்த மாதிரி வச்சுட்டு அது ஞாபகப்படுத்தியது என்னுடைய அண்ணனை ஐயா அவர்கள் சொல்லியது. அந்த பனை ஓலை காத்தாடி அது ரொம்ப சிறப்பாகவே சொல்லி இருந்தாரு. அந்த பனை ஓலை காத்துல மறைஞ்சு போன மாதிரியே காத்தாடி அந்த காலங்களும் மறைஞ்சு போயிடுச்சுங்கிறத நிறைய சொல்லி இருந்தாரு. பேரறிஞர் அண்ணா அரிசி அந்த காலத்துல சொல்லி இருந்தத அது ஒரு அரசியல் நிகழ்வா அது வந்து மறக்க முடியாத ஒண்ணு. அதே மாதிரி பம்பரம் விதவிதமான பம்பரங்கள் வைத்து விளையாடியது காலப்போக்கில் மறைந்து போனாலும் இன்னும் மறக்காமல் வைகோ ஐயா அவர்களிடம் இருக்கிறது என்று கூறி அதை அவர் தொலைத்து விடாமல் வைத்திருக்க வேண்டும் என்று கூறியது மிகவும் சிறப்பான வார்த்தைகளாக ஐயா அவர்கள் கூறியிருந்தார்கள். மீறி இருப்பதை மற்றவர்கள் கூறட்டும் என்று நான் நன்றி விடைபெறுகிறேன் ஐயா. உங்கள் கவிதைகளுக்கு வாழ்த்துக்கள். நெஞ்சம் நிறைந்த கவிதைகளை தந்திருக்கிறீர்கள் ஐயா. மனமகிழ்வுடன் சொல்கிறேன். நன்றி ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா. மிகவும் நன்றி அம்மா. மிகவும் நன்றி. நன்றி மிகவும் நன்றி. நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் நன்றிங்க. வணக்கம். வாருங்கள் திருமதி சத்தியம். அனைவருக்கும் பின்னூட்டம் வழங்குவதற்கும் ஒரு பயிற்சி கொடுக்கிறார் அப்பா. அப்பாவின் கவிதைக்கு பின்னூட்டம் தர அழைக்கவில்லை, பின்னூட்டம் வழங்குவதற்கு ஒரு பயிற்சியாக கொடுத்திருக்கிறாரு என்று நான் நினைக்கிறேன். சரியா சொல்லிருக்கீங்க. சரியாக சொல்லியிருக்கிறீங்க. உண்மை அதுதான். நன்றிங்கப்பா, இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு நன்றி. அப்பா சொன்னது எல்லாமே எங்களுக்கு முன்னாடி அப்பாவோட காலத்தை வந்து எங்களுக்கு ஒரு மனக்கண்ணுல ஓட்டிட்டீங்க நீங்க. எங்களுக்கு தெரியாத காலம், எங்க காலத்தையே நாங்க தொலைச்சிட்டோம். தெரியாது 67 உங்களுக்கு தெரியாது, 11ஆம் வகுப்பு தேர்ச்சி தெரியாது. நீங்களா 10ஆம் வகுப்பு மெட்ரிக் படிச்சிருப்பீங்க, நாங்களாம் 11ஆம் வகுப்பு படிச்சோம். அதான் எங்க காலத்தவே நாங்க தொலைத்துட்டு தேடிட்டு இருக்கிறோம். எங்க அப்பாங்களின் காலங்களை வந்து கண்மாடி நிறுத்திருக்கிறீங்க உங்க கவிதை மூலமா. மிக்க மகிழ்ச்சியா இருந்ததுப்பா அந்த கவிதையை கேட்கிறப்போ. 4 பைசா சைக்கிளுக்கு 4 பேர் கூட்டாளி. 4 பைசா, அந்த பைசாவே எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கே தெரியாது. இந்த காலத்துல யாருக்கு பைசானா என்னன்னு தெரியாது. 1 ரூபா கூட இப்ப வந்து மதிப்பிழந்து போச்சு. அந்த 4 பைசா சைக்கிளுக்கு 4 பேரு கூட்டாளி வச்சுட்டு சுத்தினது காலம் வந்து 1 ரூபாயை இப்போது பிச்சைக்காரனுக்கு போட்டால் அவன் பிச்சைக்காரன் போறான் பாரு என்று சொல்லிவிட்டு போகிறான். அவன் நம்மை பார்த்து பிச்சைக்காரன் போறான் பாரு. அருமையான வரிகள் ஒண்ணு சொன்னீங்க. அலைபேசியை தோற்க வைத்த அக்கால கை கடிகாரம், அலைபேசியை தோற்க வைத்த அக்கால கை கடிகாரம் பரிசாய் கிடைத்ததுன்னு சொல்லிட்டு உண்மைங்க. அது வந்து எத்தனை ஒரு பொக்கிஷமாக கருத வேண்டிய ஒன்று. இப்ப இருக்க அலைபேசி எல்லாம் வந்து நம் வாழ்வை தொலைத்து கொண்டிருக்கிறது, நிகழ்காலத்தை தொலைத்து கொண்டிருக்கிறது. நம் தொலைந்து போன அந்த மலரும் நினைவுகள் வந்து நம்ம இன்னும் ஞாபகம் வச்சுட்டு இருக்கோம். ஆனா இப்ப இருக்கிற அலைபேசி நம்ம நிகழ்காலத்தையும் தொலைத்து கொண்டிருக்கிறதுன்னு அந்த கருத்து பொதிந்த வரிகள் மிக அருமையாக இருந்தது. இந்த சூட்டுக்கோட்டை அனுபவம் எல்லாருக்குமே இருந்திருக்கிறது. அந்த காலத்துல எங்களுக்கு முன்னாடி இருக்கிற காலத்துல எல்லாருக்குமே இருந்தது சூட்டுக்கோட்டை அனுபவம்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கிற குழந்தைகள் உணவு வேண்டாம் என்று சொல்கின்ற அடம்பிடித்து சொல்கின்ற குழந்தைகள் கட்டாயம் தெரிந்து கொள்ளக்கூடிய வரிகள் வந்து அரிசி பஞ்சம். ஒரு நகைச்சுவை இல்லாத ஒரு சாதாரண காட்சி, ஆனால் மிகவும் சிறப்பாக கைத்தட்டல் பெற்ற ஒரு காட்சி உண்டு ஒரு திரைப்படத்துல. என்ன கேட்டீங்கன்னா, கவுண்டமணி பக்கத்துல சிந்தில் உட்கார்ந்துட்டு அந்த சூட்டுக்கொட்டையை தேய்ச்சி கவுண்டமணி தொலைல வச்சிருவாரு. அந்த காட்சி ஒரு நகைச்சுவை கிடையாது. ஆனாலும் எல்லோரும் அந்த ரசித்தார். காரணம் என்ன, அவங்க வாழ்க்கையினுடைய அனுபவத்தை கொண்டு வந்து குழந்தைகளுக்கு வந்து மிகவும் தெரிய வேண்டிய வரி அக்கால அரிசி பஞ்சம் அப்படிங்கிற அருமையான வரி வந்து ஆழமான வரி என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றிங்கப்பா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. உங்க 2 பேருடைய பின்னூட்டத்துக்கு என்னுடைய நன்றிகள். தொடருங்க. கவிக்கடல் மொய்தீன் அவர்கள் வாருங்கள் ஐயா.
ஐயா மிக சிறப்பாக இருந்தது ஐயா உங்களுடைய தெரியும். ஆனா விட்டு கொடுக்க எனக்கு அந்த அளவுக்கு இது இல்ல. ஆனா மனம் கேட்கவில்லை. ஒரு பாராட்ட வேண்டும் என்பதற்காக தலை வணங்கி உங்களை பாராட்ட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஐயா. சிறு வயதில் நீங்க சொன்ன அந்த அது உண்மையிலே நான் அதை அனுபவித்தவன் ஐயா. அந்த வகையில அனுபவித்தவன். அந்த அது கொண்டு கை பின்னால வைத்து கொண்டு மறுத்து கொண்டே போவேன். ஏனென்றால் அந்த அந்த அளவுக்கு ரொம்ப இதா இருக்கும். அது வகையில சில பேர் இருக்கு போஸ்ட் பாக்ஸ் லட்சம் பேருக்கு போட்டிருக்காங்க பின்பக்கமாக. அப்படி எல்லாம் நான் அந்த அது மற்றவங்களுடைய உணர்வை புரிஞ்சுக்க மாட்டான் அந்த காலத்துல. அது அவன் அந்த நிலைமையில போய் நிற்கிறானே என்னடா இது அப்படின்னு சொல்லி உணர்வுகள் புரிஞ்சு கொள்ளல. ஆனா அது ஒரு விளையாட்டாவோ எடுத்துக்கொண்டாங்க. ஆனா நீங்க சொல்லும் போது என் கண்ணுக்குள்ள அது பழைய நினைவுகள் தான் வந்து கொண்டது. அதாவது காலங்கள் கடந்த காயங்கள். அதான் உலகத்துடைய காயத்துல நான் ரொம்ப அடிப்பட்டேன் பட்டறிவாள். அதனாலதான் ரொம்ப வேதனையா இருந்தது. நீங்க சொல்லும் போதுலாம் அந்த உணர்வுகள் அந்த இடத்துல ரொம்ப தூண்டலா இருந்தது. ஆனா அருமையா இருந்தது ஐயா. அப்புறம் அந்த 4 பைசா எல்லாம் சொன்னீங்க பாத்தீங்களா? எங்க அப்பா அந்த காலத்துல அப்படி கஷ்டப்பட்டாரு. அந்த 4 பைசா எல்லாம் எடுத்து வைப்பாரு, ஒழிச்சு வச்சு வைப்பாரு. நான் அது ஒண்ணுன்னா எடுத்துட்டு போயிருவேன். அந்த பொறி உண்டு வாங்குது. அப்பெல்லாம் 1 பைசா இல்ல ஐயா, பொறி உண்டாங்க. அதை பொருட்டு வாங்கி அந்த காய் சட்டைக்குள்ள உள்ள சொல்லிட்டு போவோம். ஒண்ணுனா பிச்சு அந்த பொரிய ஒண்ணுனா எடுத்துட்டு நண்பர்கிட்ட குடிச்சிட்டு அப்படியே போயிட்டே இருப்பான். இங்க இருந்து 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நடந்து போவோம் பள்ளிக்கூடத்துக்கு. அதே மாதிரி வரும்போது அதே மாதிரி வருவோம். அந்த மாதிரி நினைவுகள் நீங்க ரொம்ப உங்களுடைய கவிதை நினைவுகளை தூண்டிச்சு ஐயா. பழைய நினைவுகள் எங்களுக்கு ஞாபகம் வருது. அம்மா சொன்ன மாதிரி ஞாபகம் வருதே என்ன பொக்கிஷமாய் எங்களுக்கு ஞாபகம் வருது வச்சுட்டீங்க. மிக சிறப்பா இருந்தது ஐயா. பாராட்ட வயது இல்லை இருந்தாலும் நான் தலை வணங்கி உங்களை வாழ்த்துகிறேன், நன்றி தெரிவித்துக்கிறேன் ஐயா. நன்றி ஐயா. ஐயா நானும் பேசணும் இல்லையா? வாங்கம்மா. ஐயா இந்த ஒளியின் அளவு ரொம்ப கம்மியா போயிடுச்சு. பாதி வரைக்கும் தான் கேட்டுச்சுங்கய்யா. ஐயா வணக்கங்கய்யா. உங்க பாட்டை கேட்டோம்னா எனக்கு என்னோட மலரும் நினைவுகள் வந்துருச்சுங்கய்யா. அந்த மிதிவண்டி ஓட்டுறப்ப நான் ஓட்டி பழகுறப்பங்கய்யா 35 பைசாங்கய்யா அரை மணி நேரத்துக்கு. அப்பெல்லாம் அந்த கடிகாரம் எல்லாத்து வீட்லயும் ரொம்ப இருக்காதுங்க. அப்ப அந்த கடைக்காரர்கிட்ட தான் போய் கேட்போம். அந்த வாட்ச் எல்லாம் அப்ப கட்டியிருக்க மாட்டோம் இல்லைங்களா? அப்ப கடைக்காரர்கிட்ட தான் போய் இருப்போம். அந்த உண்மையிலேயே இது அதுலதான் என்னோட கவிதையிலேயே அதை எழுதுனேங்க. அது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பம்பரம் இருக்குங்களையா, நான் விடாம அந்த பம்பரத்தை சுத்தி அந்த உள்ளங்கையில விடுறோம் பாருங்களே, அதோட சுகமே தனிங்கய்யா. அதை கத்துக்கிட்டு அண்ணன்கிட்ட கேட்டு வாங்கி அதை கத்துருக்கீங்களா? ரொம்ப சிறப்பா இருக்கும். போட்டி எல்லாம் போடுவோம். அந்த பம்பரத்தை உடைக்கிறது இருக்கு பாத்தீங்களா? அது ரொம்ப சிறப்பான நிகழ்வுகள். இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப மலரும் நினைவுகளா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒளியின் அளவு என்னால கேட்க முடியல. அதனால நிறைய கேட்க முடியலையா, நிறைய நான் மிஸ் பண்ணிட்டேன். ரொம்ப நன்றிங்கய்யா. சிறப்புங்கய்யா. யாருடைய பம்பரத்தை உடைச்சிருக்கீங்களா? நானு அந்த அளவுக்கு போடுறத உடைக்கலைங்கய்யா, உடைச்சது கிடையாதுங்கய்யா. ஆனா ஒண்ணு தெரியுது, இன்றைக்கு கவியத்துல கலந்துக்கிட்டதுலயே ஒரு பெண்மணி ஒரு ஆணை போல பசங்க பண்ற எல்லா வேலையிலும் சேர்த்து இருக்கிறாங்கன்றது தெரியுது. அது ஒரு ஆசை. ஆணுக்கு நிகர் பெண்ணாங்கய்யா. ஆணுக்கு நிகர் பம்பரம் அடிச்சாடுறாங்க, சைக்கிள் ஓட்டுறாங்க. இதெல்லாம் ஹயர் சைக்கிள் பள்ளிக்கு வண்டியில் தான் போயிட்டு இருக்கேங்கய்யா. முத அப்பாயின்மெண்ட்டுக்கே நான் சைக்கிள்ல தாங்க ஸ்கூலுக்கு போனேன். மகிழ்ச்சி 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 அம்மா. சிறப்பான கருத்துக்கள் எல்லாம் கொடுத்தீங்க. நன்றிங்க. அந்த பம்பர் இதுங்கப்பா, ஒன்னே ஒண்ணு நான் சொல்ல மறந்துட்டேன். நான் இன்னும் சுத்தி பாக்குறேன், எனக்கு வர மாட்டேங்குதுங்கப்பா. நிறைய பேருக்கு வராது. இதுக்கு பதில் என்ன இருக்கிறது? அது தொப்பியா கலந்து வந்ததை ஒளி இன்னும் சுத்த வர மாட்டேங்குது. வராதம்மா, வராது. எனக்கு பதில் இடம் இருக்கிறது, ஆனால் பதிலுமே என்னிடம் இருந்து வராது. நீங்களாவது பம்பர் சுத்தத்துக்கு முடியல அம்மையாரு. ஆனா எனக்கு பம்பரமோ கோலியோ விளையாடவே தெரியாது, கில்லி தண்டை விளையாட தெரியாது. இன்னும் இவ்வளவு வயசு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து கவிஞர் பெருமக்களுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொலைந்து போன காலங்கள் என்ற தலைப்பிலே ஒரு அற்புதமான ஒரு கவியரங்கம் இங்கே நடைபெற்றிருக்கிறது. கவி இளவல் தட்சிணாமூர்த்தி தலைமையில
கவிஞர் இரா சந்திரசேகரனுடைய வரவேற்புரையில கவிஞர் திலகம் திருமதி தனலட்சுமி மனோகரன் அவர்களுடைய பொறுப்பிலே இன்ற கவியரங்கம் சிறப்பாக நடைபெற்று கவியரங்கத்திலே கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து கவிஞர் பெருமக்களையும் நன்றி கூறி மகிழ்கிறோம். இந்த கவியரங்கத்திலே கவிஞர் தனலட்சுமி ஆறுமுகம் சேலத்திலிருந்து கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். கவிஞர் ராஜேஸ்வரி குமாரசாமி புஞ்சைப்பள்ளியம்பட்டியிலிருந்து கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். கவிஞர் க சத்யவதி குமார் அவர்கள் திருப்பூரில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். கவிஞர் இரா பானுமதி அவர்கள் சென்னையிலிருந்து கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். கவிஞர் ராஜசுலோச்சனா அம்மையார் அவர்கள் ஆவடி திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். கவிஞர் இரா ராதிகா அம்மையார் அவர்கள் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். கவிஞர் கவித்தியாளர் மொய்தீன் அவர்கள் சென்னையிலே, அதுவும் குறிப்பாக வடசென்னை பகுதியிலே இருந்து கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். கவிஞர் இரா சந்திரசேகரன் சென்னையைச் சேர்ந்தவர். கவிஞர் ப தட்சிணாமூர்த்தி கள்ளக்குடியை சேர்ந்தவர், இப்போது சென்னையிலே வசித்து வருகிறார். இப்படி பல ஊர்களிலும் இருந்து கவிஞர்கள் கலந்து கொண்டு தாங்கள் தொலைத்த காலங்களை பற்றி எல்லாம் சிறப்பாக கவிதைகள் மூலமாக கொடுத்தார்கள். இந்த கவியரங்கத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற, பார்த்துக் கொண்டிருக்கிற, வலையொலி வழியாக கண்டுகளித்துக் கொண்டிருக்கிற அனைத்து அன்புள்ளங்களுக்கும் உங்களுடைய அன்பான கருத்துக்களை, சிறப்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். அது கவிஞர்களையும் கவியரங்கம் நடத்துவங்களையும் மேலும் ஊக்குவிக்கும். இந்த வலையொலி காட்சியை உங்களுக்கு சங்கத்தமிழ் தொலைக்காட்சி மூலமாக வழங்கி கொண்டிருக்கும் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து, அவர்கள் சார்பிலே வாசகர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த கவியரங்கத்தில், பட்டிமன்றத்தில், கருத்தரங்கத்தில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் தமிழன்பன் நீலகண்ட தமிழன், ஒருங்கிணைப்பாளர் சங்கத்தமிழ் இலக்கிய. நன்றி, வணக்கம். நன்றிங்கப்பா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இது கவியரங்கமா அல்ல, குடும்ப அரங்கமா